ஹாய் ஆர்மீஸ், நான் உங்கள் மினி. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பக்கத்து வீட்டு அந்த பையனோட லாஸ்ட் பார்ட். ஸோ இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. லாஸ்ட் எபிசோடில் வந்து நான் சொல்லியிருந்தேன் 300 லைக் அப்புறம் 50+ கமெண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்து போடுவேன்னு. பரவாயில்ல, அடுத்த நாளே 300 லைக்ஸ் வந்துருச்சு, 50+ கமெண்ட்ஸ் வந்துருச்சு. பட் நிறைய கமெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பார்ட் கேட்டான். அது கொஞ்சம் வருத்தமாக இருந்தாலும் ஒரு 10 பேர் எனக்காக வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் யூர் லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ இதேமாரி உங்கள் லவ் கொடுத்துட்டே இருந்தால் தான் அடிக்கடி வீடியோ வரும். நெக்ஸ்ட் டே ஒர்க் இருந்தனால மட்டும்தான் போடலை. 300+ கமெண்ட்ஸ் வந்துருச்சு, ஏன் வீடியோ போடலான்னு கேட்டுட்டீங்க. நான் என்னடா பண்ணேன், உங்களுக்கு மாதிரி தானே எனக்கும் வேலை வரும்ல, அதையும் பார்க்கணும்ல. ஸோ கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. வேலை இருந்தனால மட்டும்தான் வீடியோ டிலேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மன்னிச்சிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, ஜேகேவும் டேயும் வந்து குடிச்சிட்டு அவங்க எங்கள் ரூமில் தூங்கிட்டு இருப்பாங்க. வயன் வந்து ஜேகே கிட்ட அவள் கேட்க வேண்டிய கொஷின்லாம் கேட்டு அவளுக்கு செம்ம ஹாப்பி. ஸோ தேங்க்யூடா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே இந்த ரூமில் டான்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஐயோ முழிச்சு தொலைஞ்சிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போயிட்டு அவனோட பால்கனி இருக்கும்ல, அங்கே போய் உட்காந்துட்டா. சந்தோஷத்தில் நிலாவை பார்த்து அப்படி சிரிச்சிட்ருக்கா. வச்சோ நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் சிச்சோடி சட்டம் அவ்வளோ வைக்கும். அவள் சிரிச்சிட்டே வந்து பக்கத்தில் இருக்க டேவோட பால்கனியை பார்க்குறான். கடவுளே, ஐயோ எனக்கு என்ன சொல்கிறேன்னே தெரியல, எனக்கு அவ்வளோ வெக்கமாக இருக்கு. ஐயோ அப்படி சொல்லிட்டு பிள்ளைக்கு ஒரே சந்தோஷம். சிரிச்சிட்டே வந்துட்டு அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா அவளுக்கு ஏதோ முழங்குற சவுண்ட் கேட்குது. அவள் திரும்பிட்டு இந்த பைத்தியக்காரன் இப்போ என்னடா பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பார்க்குறா. பட் ஜேகே வந்து நல்லா அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். அட லூஸ் பையனே அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக ஜேகே கிட்ட போகிறோம். ஜேகே கொரட்டை வர சவுண்ட் தான் கேட்குது. ஐயோ கொரட்டையெல்லாம் வர்றான். கடவுளே நமக்குலாம் கொரட்டை விட்டால் தூக்கமே வராது. இந்த நாய் கொரட்டை விட்டால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் அமைதியாக திருப்பி அதே இடத்துல உட்காந்துட்டா. திருப்பியும் அவளுக்கு வந்து முணங்குற சவுண்ட் கேட்குது. அவள் திரும்பி ஜேகே வந்து திரும்பி பார்க்குறா. நாய் கொரட்டை விட்டு தானே தூங்குது, இப்போ யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து இருந்து பார்க்குற. கடைசியில் பார்த்தா அது டேரூம்னு சவுண்ட் கேட்குது. இவன் என்ன முணங்குறான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் வயனுக்கு வந்து இப்போ போய் அவன் என்ன முணங்குறான்னு கேட்டு அவனுக்கு தோணுது. ஏன்னா அவன் லைட்டாக கொஞ்சம் சத்தமாக தான் முணங்கிட்டு இருக்கான். அது இந்த ரூமுக்கு கேட்குது, அந்தளவுக்கு முணங்கிட்டு இருக்கான். என்ன முணங்குது இந்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜன்னலை பார்க்குறா. அது ஓப்பனில் தான் இருக்குது. பெருமா ஆனால் வயன் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி புருஷன் வீட்டுக்கு போகக்கூடாது. நீ டெய்லியும் தான் போகிற, ஆனால் புருஷன் ரூம் வரைக்கும்லாம் போகக்கூடாது. அதே நீ டெய்லி தான் போகிறேன். இந்த ரூல்ஸ்லாம் நமக்கு இருக்கானே, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த பால்கனியில் ஏறி நிற்கிறா. அவளுக்கு வந்து இப்போ டே ரூமில் தாண்டி இல்லாமல் தோணுது. அப்படியே கீழே பார்த்தா நல்லா பாதாள கலர் மாதிரி தோணுது. கீழே விழுந்தால் அடிப்படுமா இல்லை எறும்பு மட்டும்தான் நொறுங்குமா? நான் மக்கள் லைட்டாக அடிப்படும். இரும்பு மனுஷி வாயினி, இரும்பு மனுஷிலாம் இல்லை வாயினி, அச்சாலே சுருண்டு படுத்துருவேன். ஆமாம் தாண்டலாமா வேணாமா, அவளுக்கு தாண்டலாமா வேணாமா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஹார்ட் பீட் படப்படன்னு அடிக்குது. நீ ஏன் அடிக்கிற அப்படி சொல்லிட்டு அவளே ஹார்ட்டில் கை வச்சுட்டு ப்ளீஸ் நீ கொஞ்சம் ஸ்லோவாக அடி. இவ்வளோ ஃபாஸ்ட்டாக அடிச்சின்னா பிச்சுக்கிட்டு நீ கண்டிப்பாக வெளியே விழுந்துருவேன் சரியா அப்படி சொல்லிட்டு ஹார்ட்டுக்கிட்ட பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துகிறா. நீ என்ன வேணால் நடத்துடின்னு சொல்லிட்டு அது வேகமாக அடிக்குது. பையன் ஓகே 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 என்ன காலை எடுத்து கொஞ்சம் அகட்டி வச்சா அவன் வீட்டுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் லைட்டாக காலத்துக்குறா கொலுசு சவுண்ட் கேட்குது. கத்தரே இப்படிலாம் கேட்காது, அவன் முழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக அந்த காலை அப்படியே தூக்குறா. அப்பயே சவுண்ட் கேட்குது. எப்போ நீ காட்டுப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை தூக்கி வச்சிட்டா. இன்னொரு காலை தூக்க பயமாக இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ பயமாக இருக்கு. உடனே எனக்கு ஜன்னலை பிடிச்சிட்டா. இது ஸ்ட்ராங்காக இருக்குமா, வில்ல மாட்டோம் வேன் அப்படின்னு சொல்லி டக்குன்னு இன்னொரு காலையும் வச்சிட்டா. ஹார்ட் பீட் பிச்சுக்கிட்டு அடிக்குது. கடவுளே, அவன் வீட்டில் பாய் ஃப்ரெண்ட் தான் பொண்ணுக்காக இப்படி வருவான். ஆனால் என்ன பார்த்தியா? ஆமாம் ஓகே என் காம் டவுன் பத்திரமான்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளே காம் டவுன் பண்ணிகிட்ருக்கா. ஒரு வழியாக அந்த ரூமுக்குள்ளேயே போயாச்சுல அப்படிங்கிறது அவளுக்கு இப்போ தான் தோணுது. மைண்ட் நீ உள்ளே வந்துட்டேன், மைண்ட் எதுக்கு அழிய தான் அடிச்சாட்டு அவள் பொறுமையாக வந்து டேக்கிட்ட போகிறான். ஏதோ முணங்குறான்னு தெரியுது, பட் அது என்னன்னு கிளியராக புரிய மாட்டேங்குது. இந்த பைத்தியக்காரன் என்னத்தை உணர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக போய் இந்த பெட்டுக்கிட்ட நின்று டிவியை ஒத்து பார்த்துட்ருக்கா. சாரிடி வேணும்னு அடிக்கல, சம்டைம்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குல்ல, அப்படி தான் அடிச்சிட்டேன்.
சாரிடி. வயன் அப்படியே பார்த்துட்டு என்ன சொல்கிறான் இவன் எப்படி சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காதை வச்சு கேட்குறான். அவன் சொன்னதே ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கான். அவன் பார்த்துட்டு எதுக்கு நீ அடித்த, என்னை அடிச்சுட்டு இவ்வளோ ஃபீல் பண்ணுறீல, அப்புறம் எதுக்குடா அடித்த பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு டேவ் திட்டிட்டு சோச்சோ பைத்தியக்காரனா இல்லை, என்னை வேற கட்டிக்குவேன், நமக்கு பிள்ளையெல்லாம் பிறக்கும், நீ பாட்டுக்கு பைத்தியம்னு சொல்லி நான் பாட்டுக்கு உன்னை பைத்தியம்னு சொல்லி ஒருவேளை நீ பைத்தியமாயிட்டா என் பிள்ளை பைத்தியமாக பிறந்தா அச்சிச்சோ இன்னும் நான் பைத்தியக்காரன்னு சொல்ல பைத்தியக்காரன் தான் அடிச்சிட்டான்ல பைத்தியக்காரன். ஸோ நீ என் மேலே கோவமாக ரியாக்ட் பண்ணியிருக்கலாம். நான் அடிச்சுக்க கூடாது தெரியுமா, ஆனால் எங்கள் வீட்டில் எவ்வளோ திட்டினாலும் சரி என்னை யாருமே கை நீட்டினதில்லை. சரி விடு, என்ன ஃபர்ஸ்ட் அடித்தது அவள் புருஷன் தான். அப்படியே டேவை டாப் டு பாட்டம் பார்க்குறான். ஷர்ட் படம் வேறு படுத்திருக்கான். பெருமாளே சரி பையன் உன் புருஷன் தான், எல்லாம் உனக்கு தான். பையன் நீயே ஓவராக திங்க் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளே காம் டவுன் வேறு பண்ணிக்கிறா. அவள் டேவை பார்த்துட்டே இருக்கா, க்யூட்டாக புலம்பிகிட்டு இருக்கான். சோய் தங்க பிள்ளை எவ்வளோ அழகாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு டேவை பார்க்குறா. டேவோட ஹேரில் காற்றுக்கு பறக்குது. ஒரு ஹீரோயினி ஃபீல் கொடுக்குறான். வயனிவி ஹீரோ ஒரு ஹீரோ ஃபீல் கொடுக்குறான். எல்லா படத்துலேயும் ஹீரோ தான் திருட்டுத்தனமாக போய் ஹீரோயினி பார்ப்பான். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்போசிட்டில் பட் செம்மையாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவையே பார்த்துட்ருக்கான். அழகாக தூங்கிட்டுருக்கான். அவன் ஹேரை பொறுமையாக நோற்றி வர்றா. சாரி சோய் தொங்கும், இவ்வளோ வருத்தப்படியாடா, நீ இவ்வளோலாம் ஃபீல் பண்ணாத சரியா, அதெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன். புருஷனுக்கு பொண்டாட்டி மேலே இல்லாத உரிமையா, புருஷன் மட்டும்தான் பொண்டாட்டியே கை நீட்டி அடிக்க முடியும். வேறு யாராச்சும் கை வச்சுருவாங்களானே, வேறு யாராச்சும் நீ தான் வைக்க விடுவியா. ஸோ அதனால் நீ இவ்வளோ ஃபீல் பண்ணாத சரியாடா என் அழகு புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக சொல்கிறா. நல்லா தொங்கிட்டு இருக்கோம். இவனை பார்த்துட்டு போக மனசே வரல. நீ என்னன்னு கேட்க தான் வந்தேன், ஆனால் ரசிச்சுட்டே இருக்க போடி அப்படின்னு சொல்லி அவன் மூட சொல்லுது. ஆனாலும் பொறுமையாக டேக்கிட்ட போகிறா. வயன் இப்போ நீ என்ன பண்ண போகிறா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹார்ட்டுக்கும் மூணுக்கும் அவளே பதில் சொல்லிட்டு டேக்கிட்ட போயிட்டு டேவோட பொருகிட்ட அழகு இதெல்லாம் ஆசை தெரியுமா, நீ தூங்குறப்போ ஃபோர்கிட்ட கிஸ் பண்ணணும், உன்னை ரசிச்சுட்டே பார்க்கணும் அப்படின்னு. ஃபைனலி நடுவருது கொஞ்சம் இது மாதிரி தான் நடுவருது. ஆனாலும் இது போது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக டேவையே பார்த்துட்ருக்கோம். டிவி செம்ம கிட்ட தூங்குறோம். வச்சு ஓடி சொல்லிட்டு டேவோட நோஸில் லைட்டாக கை வச்சு கிள்ற மாதிரி பண்ணிட்டு முடிச்சிருப்ப ரொம்ப அப்படிங்கும்போது அந்த நாய் தான் போதையில் தூங்கிட்டு இருக்கேன், அதே எங்கேருந்து முழிக்கிறது. பொறுமையாக நோஸ் கிட்ட போய்ட்டு அழகாக இருக்கிடா ஃபைன், இன்னும் மீதம் இருக்கிறது லிப்ஸ் தான், அங்கேயே ஒரு கிஸ் கொடுத்துடலாமா. வேணாம், அது எங்களோட ஃபர்ஸ்ட் கிஸ், அதுவும் அவனுக்கும் எனக்கும் ஞாபகம் இருந்து பண்ணுது, அது மட்டும் ஓகே. எப்போவுமே நானும் அவனுக்கு கிஸ் பண்ணுறது அவன் மைண்டில் ஸ்ட்ராங்காக ஸ்டோர் ஆகணும், அந்த மாதிரி ஒரு கிஸ் தான் பண்ணணும். எப்படி திருட்டுத்தனமாக எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் டேவோட லிப்ஸை பார்க்குறான். இன்றைக்கி நான் லிப்ஸை பார்த்து டெம்ட் ஆகி தான் என்ன பண்ணுறேன்னு திரும்ப கிஸ் பண்ணேன். திருப்பியுமா வேணாம் வயன், ஒரு நாளுக்கு ஒரு கிஸ் போதும். போதும் ஐயோ இவன் லிப்ஸை பார்த்தா பத்தாதே, ஐயோ ஹாட்டு வாயா அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை பிடிச்சி லைட்டாக கேள்றா. வச்சுட்டு அழகாச்சினுங்க வச்சு கொழுந்த அப்படின்னு சொல்லிட்டு டேவை ரசிச்சுட்டே இருக்க பிள்ள. ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே உட்காந்து ரசிச்சுட்டே இருந்திருப்பா. போய் அவன் கையோட அவன் கையும் சேர்த்து லாக் பண்ணி பார்த்துட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் அவனை அப்படியே பார்த்துட்டே இருந்திருப்பா. இந்த மூமெண்ட்லாம் ஒரு ஃபோட்டோவாக இருந்தால் செம்மையாக இருக்கும். ஆனால் என் ஃபோன் வயன் வரும்போது எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல. நம்மளே அவன் ரூமுக்கு சும்மா வந்தோம், அப்படியே இவன் ரூமுக்கு வந்தோம், இதில் எங்கே அந்த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குற டேவோட ஃபோன் இருக்கு, என்ன இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டு பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணுறான். அவளுக்கு டேவோட ஃபோன் பாஸ்வேர்ட் நல்லா தெரியும். ஓப்பன் பண்ணிட்டு டேவியும் அவளையும் சேர்த்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறான். அவன் நோஸை பிடிக்கிற மாதிரி ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுற மாதிரின்னு புள்ள நல்லா போஸ்ட் கொடுத்து எடுத்துகிட்ருக்கா. அதில் அவன்கிட்ட ட்ரைபேட் இருக்கும், அதை எடுத்து நிறுத்தி வச்சா அதில் ஃபோன் இது பண்ணி அதில் டைமெல்லாம் செட் பண்ணி சாவகாசமாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அவன் முழிக்க மாட்டாங்கிற தைரியம், மேடம் பாட்டுக்கு என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு அவளுக்கு ஷேர் பண்ணிட்டு இவன் ஃபோனில் டெலீட் பண்ணிட்டு அவள் ஃபோனுக்கு எல்லாம் சென்ட் ஆகிடுச்சா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் டெலீட் பண்ணிட்டு ஓகே இந்த ஃபோட்டோஸ்லாம் ஃப்யூச்சருக்கு நான் வந்துட்டு அனுப்புகிறேன் சரியா. இப்போ டெலீட் பண்ண கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுறது, ஒரு வேளை பார்த்துட்டு நீ பாட்டுக்கு நாளைக்கு தூம்னு குதிச்சுனா அதே என் கழுத்தில் ஒரே ஒரு மஞ்சள் கயிறு தான் கட்டிட்ட, எல்லாம் உனக்கு தான், எல்லா ஃபோட்டோ உனக்கு தான்.
முடிச்சு தான் நல்லாயிருக்கும், சரி தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஐஸில் போய்ட்டு நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ஒரே மாதிரி பயந்து 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 அவன் ரூமுக்கு போய் சேர்ந்துருப்பா. போன பிள்ளைக்கு நைட்டு தூக்கமே வரல. பெட்டில் போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்கா. அப்படியே குதிக்க அச்சோ, ஃப்யூச்சரில் நான் வாழ போகிற பெட்டா ஃப்யூச்சரில் அவன் கூட தான் வாழவும் போகிறேன், எல்லாமே எனக்கு தான். அச்சோ நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை ஃபோட்டோஸ் பார்த்துலாம் குதிச்சு. அதுக்கப்புறம் டேவோட நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருக்கா. சின்ன வயசு ஃபோட்டோஸ்லேருந்து எல்லாம் வச்சுருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு எச்சையும் அழுக்கு உனக்காகவே இந்த ஃபோல்டர் வச்சுருக்கேன் தெரியுமா, அது எல்லாருக்கிட்டேருந்து மறைச்சு அச்சோ எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு டேவோட எல்லா ஃபோட்டோவும் பார்த்துட்டே இருந்திருப்பான். நைட்டு ஃபுல்லாக தூங்கியே இருக்க மாட்டான். அப்படியே அந்த கண் மூக்கு வாயின்னு ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பார்த்துட்டு பாரு, இந்த வெண்டைக்காய் வரல ஃபஸ்ட்டும் பெருசாக இருந்திருக்கு, இப்போ இன்னும் பெருசாக இருக்குது. ஆனால் அழகாக இருக்குது தெரியுமா, அது அப்படியே ஹேரை ஃப்ளிப் பண்ணும்போது அந்த வெண்டைக்காய் வரலாம் வயன் நீளமான வரல நீளமான வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையை பார்க்குறான். நீனே இத்துக்கூண்டா இருக்கேன், சரி பரவாயில்ல விடு, பரிசங்கை பெருசாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை எதையோ பேசிகிட்டு இருக்கு. அப்படியே நைட்டு தூங்காமலே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அவங்க அம்மா எழுப்பியிருப்பாங்க. ஒயனும் வந்து எந்திரிச்சு வந்திருப்பா. அவங்க அம்மா வந்து இப்போ வந்து நார்மலாக இருக்காங்க. ஒயன் வந்து அமைதியே போய் பாத்திரத்தில் கழுவிட்டு இருக்கா. அவங்க அம்மா ஒயனை பார்த்துட்டு சாரிடி நேற்று ஏதோ டென்ஷனில் கத்திட்டேன். ஏன்னா அவங்க அம்மா பார்த்துட்டு தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறா. அவங்க அம்மா பார்த்துட்டு என்னது அப்படின்றாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே, உனக்கும் பையனுக்கும் எப்போயாச்சும் ஹை பிச்சுக்கு டென்ஷன் போயிடும், அப்போ பிடிச்சி என் மேலே ஏறி விட்டுட்டு அப்புறம் வந்து சாரிடி செல்லம் தங்கம் இல்லை பட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சாக்லேட் வாங்கி தருவீங்க, உங்களுக்கு இதே வேலையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் போய் பாத்திரத்தை கழுவிட்டுருக்கா. அவங்க அம்மா வந்து ஒயின் ஹக் பண்ணிட்டு சாரி மம்மி ரொம்ப பேசிட்டேன்ல, எப்பவும் போல தான், சாரிடி, பரவாயில்ல விடுமா, ஆனால் உங்களுக்கு அது கஷ்டமாக தானே இருக்கும், அதனால் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் எனக்கும் ஒரு நாள் பிடிச்சவன் வருவாம்மா, கண்டிப்பாக நான் உன்னை ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிப்பேன், கடைசி வரைக்கும் உன் கூட இருந்துட்டு ஓசி சோறு தின்னுட்டு உனக்கு கஷ்டப்படுத்த மாட்டேன், ஃபீல் பண்ணாது. பைத்தியம் என்னடி இப்படி பேசுகிறேன், இல்லைம்மா ஒரு வேளை நீ அப்படி தான் நினைக்கிறியோன்னு நினச்சி சொன்னேன், ஓசி சோறுலாம் கடைசி வரைக்கும் திங்க மாட்டேன் சரியா, இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் என் புருஷன் சம்பாதிக்கிறது மட்டும்தான் சோறுன்னு திம்பேன், எல்லாமே அவன் சம்பாதிக்கிறது மட்டும்தான், உங்கள் சம்பாதிக்கிறதுல ஒத்தரவா எனக்கு வேணாம் பார்த்துக்கோ. பையன் அப்படிலாம் அம்மா நினைக்கலடி, சரி நீ எதுவும் நினைக்கல போ, அங்கே போய் பையனுக்கு டைம் ஆகுது, முன்னாடி இப்படி சொல்லிட்டேன், நீங்கள் சொன்னதை விட கம்மியாக தான் சொன்னேன், சரி சாரி நானும் சாரி ஓவராக பேசிட்டேன் படி அப்படி சொல்லிட்டு அவங்களாம் அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. வயன் அவங்க அம்மாக்கிட்ட அதுக்கப்புறம் நார்மலாக பேசிகிட்டு இருக்கா. அப்பா வயன் மனசில் நினச்சதை சொல்லிட்டியா, எனக்கும் இதே வேலை தான், அவங்க என்ன சொன்னாலும் சரி டக்குன்னு டேமேஜ் பண்ணுறதுன்னு ஆன்சர் பண்ணி விட்டுருவேன், அடுத்த நாள் தான் பண்ணுவேன், வேணாம் டைம் கிடைக்கிறப்ப இப்படி டேமேஜ் பண்ணுறது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளே மைண்ட் கூட நினச்சிட்டு வெளியே வந்திருப்பா. ஜேக்க வயனை பார்த்துட்டு வயன் இன்றைக்கி நம்ம 2 பேர் ஜூஸ் குடிக்க போகலாமா, எனக்கு ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். வயன் என்னடி இந்தாப்பா தம்பி தின்னுட்டு ஒழுங்கு மரியாதை வெளியே கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஜேக்க பார்க்குறான். என்ன நேற்று ஓவராக பேசினில, உனக்கெல்லாம் ஏன் எப்படி பார்த்தாலும் நான் சோறே போடக்கூடாது, ஏதோ உங்கள் அம்மா இருக்கனாலும் உங்கள் அம்மா போடுறனால சோறு, இல்லைனா பட்னி கிடனா நான் ஏன்னு சொல்லியிருப்பேன், வாயை பற்றிய உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். என்ன லுக்கு ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சாப்பிட்ருப்பான். அதுக்கப்புறம் அவள் ஜேகே பார்த்துட்டு எனக்கு ஒன்றும் உன் மேலே கோவம்லாம் இல்லை சரியா, உன் மேலே மட்டும் கோவம் சரியாயிடுச்சு, நான் தான் உனக்கு ஜூஸும் வாங்கி தரல எதுவும் வாங்கி தரலையே, அது வந்து அதெல்லாம் அப்படிதான், அவன் மேலே இருக்க கோவம் மட்டும் பறந்து போயிடுச்சு, அவன் மேலே மட்டும் கோவம் போயிடுச்சோம், ஆமாம் அவன் அப்படி ஒரு விஷயம் பண்ணான், நான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஜிகே பார்க்குறான். மூடிட்டு தின்றா அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேயும் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். வந்து அப்போ தான் வெளியே வந்து உள்ளே வந்திருப்பான். பேசினதான் கேட்டும் அப்படியே கேட்காத மாதிரி உள்ள வந்துட்டு ஜிகே கிளம்பிட்டியாடா, கிளம்பிட்டேன்டா, வா போய் விஷயம் பிக் பண்ணிட்டு போகலாம், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே டேவை பார்த்தா சைலண்ட்டாக வந்துட்டு சரிடா நான் வீட்டுக்கு போகிறேன், என்னடா புதுசாக இருக்குது பொதுவாக இங்கே தான் உட்காருவேன், இல்லைடா இன்றைக்கி அம்மா அப்பாவை ட்ரிப் முடிச்சு வராங்க, அதான் அம்மா குழம்பு மட்டும் வச்சு வர சொன்னாங்க, சாப்பாடு அம்மா வந்து வச்சுக்கிறாங்களா, அதான் சரின்னு குழம்பு வச்சுட்டு இருந்தேன், அதை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன், சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் டேவை பார்க்குறான். வந்துட்டு ஆண்டி நான் போய் சொல்லியிருந்தா நானே அம்மாவுக்கு சேர்த்து குழம்பு வச்சு கொடுத்துருப்பேன்ல, இல்லை ஆண்டி நான் வச்சுட்டு ஆஃப் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன், வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே ஒயின் அவாய்ட் பண்ணிட்டு போகிறான். ஒயின் வந்துட்டு எதிர்பார்த்தது தான் போவேன், இதுக்கெல்லாம் நம்ம மட்டங்கிறாளா, நீ அடித்தா இல்லை எனக்கு கொன்னே போட்டாலும் கடைசி வரைக்கும் உன்னை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லுவேன் சரியா, ஒயின் சைக்கோ மாதிரி பேசுகிறேன், இது சைக்கோ இல்லைப்பா இது லவ்வப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளே காம் டவுன் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் வந்துட்டு சைலண்ட்டாக வந்து டேவோட வீட்டுக்கு போயிருப்பாள்.
டே வந்து அப்போ தான் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எடுத்து ஹாட் பாக்ஸ்லாம் ஊற்றி வச்சுட்டு பையன் வந்து வீட்டை போட்டு வந்திருப்பான். யோ மாமா, டே எப்படி திரும்பவே மாட்டேங்கிறான். டே மாமா ஒன்று தான் கூப்பிட்றேன், இப்போ உனக்கு என்ன வேணும் வேணும். டே வந்து திரும்பி நின்று கேட்டிருப்பான். என்ன வேணும்னு கேட்டால் கேட்டது கிடைக்குமா? ஃபைன், நீ தான் வேணும்னு தான் கேட்பேன். ஃபைன், ஓவராக பேசுகிறான். நான் நேற்றே சொல்லிட்டேன் இன்னும் செட் ஆகாதுன்னு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எப்போ எதுக்கு விஷயம் கூப்பிட போகிற? உனக்கு என்ன, நானும் அவளை லவ் பண்ணுறோம். யோ வாய முடியா? டே அப்படியே நிமிஷம் ஷாக் ஆகிருப்பான். யோ வாய முடியா வாங்குற மாதிரி. பட் அந்த மைண்ட் வாய்ஸில் தான் நினச்சிருப்பான். அவன் பார்த்துட்டு ஃபைன் மரியாதைலாம் பேசிகிட்டு இருக்கா. புருஷனுக்கெலாம் மரியாதை கொடுக்க முடியுமா? வாயா போயா யோ டே இதெல்லாம் நார்மலாக கூப்பிடுவேன். அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் மாமன் பாசமாக தான் கூப்பிடுவேன். கல்யாணம் ஆகிட்டா எனக்கு தான் உரிமை. ஸோ யோ டே வா அதெல்லாம் கேஷுவலாக கூப்பிடுவேன். ஃபைன், இமேஜினேஷனில் தேவைலாம் வாழாமல் இப்போ உங்கள் வீட்டில் இருக்க வேலையை பார்க்குறியா? சரி சரி இங்கே பாரு, பொதுவாக விஷயம் வந்து உன் பின்னாடி தான் உட்காருவா. அப்போல்லாம் வந்து ஓகே, நான் உன்ட்ட லவ் சொல்லலை, ஐ ஆம் அக்செப்டட். பட் இன்றைக்கி வந்து அவன் உன் பின்னாடி உட்காந்தா நாளைக்கு இந்த பைக்கை சல்லியாக நொறுக்கிடுவேன் பார்த்துக்கோ. வயனை பார்த்துட்டு என்ன மிரட்டி பார்க்குறியா அப்படின்னு கேட்குறோம். பட் அவன் மைண்ட் வாஷ் ஐயோ இந்த நாய் பண்ணாலும் பண்ணுமே அப்படி தான் இருக்குது. வயன் பார்த்துட்டு எனக்கு எப்படி தெரியும் மைண்ட் வாஷில் இந்த நாய் பண்ணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நினப்பேன்னு. பண்ணாலும் பண்ணிடுவேன் சரியா? என்னையெல்லாம் உன்னால் அடக்க முடியாது. இன்றைக்கி மட்டும் அவள் பைக்கில் உன் பின்னாடி உட்காந்தான் பைக் இருக்காது பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டை மிரட்டிட்டு கூலாக போயிருப்பா. இங்கே டேக்கு என்ன நினச்சிட்ருக்கா அவள்? இது ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் அட்டச்சும் இன்றைக்கி வந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கா. ஆனால் எனக்கு இருக்க தைரியம் வேறு எவனுக்கும் வராது, எவ்வளவுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் பைக் எடுக்கிறான். அவனுக்கு வேணா அடித்து நொறுக்கிடுவாளோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஜேகே வந்தானே, டே விஷி வீட்டுக்கு போனோன்னே நான் பைக் விட்றேன். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை வந்து ஜேகேட்ட ஓட்டு கொடுத்துட்டான். ஜேகே வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ டே வந்து பின்னாடி ஏறலான்னு சொல்லிட்டு ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் திரும்பி அந்த வீட்டை பார்த்துருப்பான். ஒயின்றிருக்காது அங்கே இருக்க ஒரு உருட்டுக்கு டே எடுத்து படிக்கட்டில் வச்சு அடிச்சுட்டே கூலாக டேவை பார்த்துட்ருக்கா. டேவில் பார்த்துட்டு இங்கேருந்து உருட்டுக்கிட்டேலாம் உஷார் பண்ணா அப்படி பாவி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு பட் மூஞ்சில் பயத்தை காட்டக்கூடாதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக ஜேகே பின்னாடி ஏறி உட்காந்து ஜேகே ஷோல்டரை கொடுத்துட்டான். ஒயின் அதை டக்குன்னு ஒரு ரெடி அடிச்சிருப்பா. இவன் 2 பேருமே திரும்பி பார்த்துருப்பாங்க அந்த சவுண்டில். ஜேகே பார்த்துட்டு எதுக்கடி உருட்டுக்கட்ட? தெரியாது. தெரியாமல் அப்புறம் எதுக்கு எடுத்த? சும்மா எடுத்தப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வண்டி எடுத்து மூடிட்டு போடா. ஜேகே பார்த்துடுச்சு இந்த நாய்க்கு வர வர வாய் அதிகமாகிடுச்சு. படி நீ போட, நீ பொடி, நீ பொத்திட்டு போடா. டே பார்த்துட்டு டீ அடிச்சுக்கிறது நிறுத்திட்டு வண்டி ஏறா. வாய் பார்த்தியா போடா போடாங்க, அது பொத்திட்டு போடாமா வண்டி அப்படியே எனக்கு அந்த நாயை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஜேகே வந்து இறங்க. டே வந்துட்டு டே போய் தொழடா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒயினை பார்த்துட்டு வந்து வச்சுக்கிறேன், நீ மூடிட்டு போடா, போகிறேன் போடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே டக்குன்னு வண்டி எடுத்துகிட்டு போயிருப்பான். ஒயன் ஸ்டில் தேவை தான் செம்மையாக முடிச்சிட்ருக்கா. ஸோ அதுக்கப்புறம் இந்த பைக் சவுண்டு வந்து ரிட்டன் வரப்போ கேட்குது. ஒயன் வந்துட்டு முன்னாடி இருக்குல்ல அந்த கேட்டு, அதுக்கிட்ட போய் நின்றுக்கிட்டு அந்த உருட்டுக்கிட்ட இருக்குல்ல அந்த கேட்டுக்கு வெளியே போட்டு கையில் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கா. வரும்போது இருக்கலாம் உனக்கு அப்படிங்கிற மாதிரி காட்டலான்னு. ரிட்டன் வரும்போது ஒயன் பைக்கை பார்த்து நிமிஷம் ஒயனுக்கு ரைட்டு இவனை நம்ம வழி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா ஜேகே வந்துட்டு பைக் ஓட்டிகிட்டு போனான்ல போனப்போ, இப்போ பார்த்தா டே பைக் ஓட்டுறான். அதுக்கு பின்னாடி வந்து ஜேகே உட்காந்துருக்கான். அவனுக்கு பின்னாடி தான் அந்த பொண்ணு உட்காந்துருக்கோம். ஏன்னு பார்த்துட்டு அவ்வளோதான் மாமா, இன்னைக்கு கொஞ்சம் ஒன்று இது பண்ணனா சைடு வந்துடுவேன். எனக்கு தெரியும்டா. இது தெரிஞ்சுதான் முன்னாடியே இது பண்ணியிருக்கலாம். என்னாலும் 2 பிள்ளையோட 2 டாட்டா கட்டிகிட்டு இருந்திருப்பேன். ஆமாம். இவ்வளோ மிஸ் பண்ணிட்டியா ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை அவளை திட்டிகிட்டே பார்த்துட்டுருக்கா. டே ஒயினை பார்த்துட்டு அப்படியே முறைச்ச மாதிரி இருப்பான். ஒயின் கூலாக சிரிச்சுட்டே இருந்துட்டு அண்ணா பாய் அப்படிங்கிறான். ஜேகே பார்த்துட்டு பாய் பாய் நீ உள்ள படி, போகிறேன் பாட்ட. பார்த்துட்டு ரொம்ப பேசுகிறாள் திடீர்னு. அவள் என்னையும் கம்மியாக பேசினா அது என்னமோ உண்மைதான். இப்போ கொஞ்ச நாளாக நாங்களாம் கத்திட்டு இருந்தவோ அமைதியாகிட்டான். நீங்கள் தான் தேவையில்லாமல் எப்போ பார்த்தாலும் அவளை திட்டிகிட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லுங்கள். அது வாயை முடிச்சேக்கே. திருப்பி நீ தயவுசெய்து ஒயனை ஏதாவது சொல்லிட்டு ஒயனை திட்ட ஸ்டார்ட் பண்ணாது. பாவம் குழந்தை தெரியுமா, பார்த்து பார்த்து வளர்த்துப்பட்டு இப்போ திட்டுந்துட்டுருங்க. உனக்கு ஒரு தங்கச்சி இருந்து ரிஷி மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தால் அப்போ தெரிஞ்சிருக்கும். உனக்கு ரிஷியும் சமாளிக்க தெரில, ஒயனையும் சமாளிக்க தெரில, நீ எல்லாம் என்னத்துக்கு தானே போ அப்படின்னு சொல்லிட்டு டே பாட்டி கூலாம் பைக் ஓட்டுறான். ஜேகே வந்துட்டு யோகத்தாலண்டா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை கட்டிகிட்டே வந்துட்டுருக்காங்க. விஷி பார்த்துட்டு டே சும்மா இருங்கடா அப்படின்னதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்துட்டு போகிற இடத்துக்கும் போயாச்சு. அப்படியே இந்த சைட் பார்த்தா டேவோட அம்மா அப்போ தான் வந்திருப்பாங்க. அவங்க போயிட்டு கிச்சன்லாம் உருட்டிகிட்டு இருக்காங்க. ஒய் அந்த டோர் ஓப்பன் பண்ணுற சவுண்ட் கேட்டுட்டு மாமா அத்தை வந்துட்டாங்க.
இருடி உங்கள் அத்தை இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சீரியல் பார்த்துட்டு ஊன்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க. போமா பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வேகமாக போயிட்டு அத்தை அடி சொல்லிட்டு கூட போய் ஹக் பண்ணியிருப்பா. அவங்க திரும்பிட்டு வச்சோ ஏஞ்சலும் எப்படி இருக்க, எனக்கு என்ன நான் நல்லா இருக்கேன். இருடி நான் வந்து உங்கள் அம்மா வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு இருந்தால் இவன் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்துட்டு வந்து உங்கள் அம்மா வச்சுக்கலான்னு இருக்கேன். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்து அவங்க அத்தையை பார்க்குறா. டேனத்து கால் பண்ணி எல்லாத்தையும் சொன்னான். உங்கள் அம்மா என்னென்ன பேசி வச்சுருக்கா, இந்த ஜங்குக்கு பேசினானாமே வரட்டும், அவனையும் இவளே சேர்த்துச்சு அம்மையில் வச்சு அரைச்சிட்றேன் அப்படின்னு சிரிச்சிட்டேன். அத்தை அதெல்லாம் நார்மல் தானத்தை. என்ன நார்மல், 1000 தடவை சொல்லிட்டு போனேன் போகிறப்ப பிள்ளையை திட்டினா கொன்று வேண்டின்னு. ஆனால் திட்டி வச்சிருக்கால உங்கள் ஆத்தால வந்து பார்த்துக்கிறேன். வந்து பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்க பையன்? அட நீ வேற ஏண்டி ஏதோ சமைக்கிறேன்னா கடைசியில் பார்த்தா சாம்பார் தாண்டி வச்சுருக்கான். சாம்பாரா? ஆமாம் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. போயின்னு பார்த்துட்டு சரி விடுங்க, மாமா உங்களுக்காக சாம்பார்லாம் வச்சதில்ல, உங்கள் மாமனை விட்டு கொடுத்துறாதடி. நேவர் பொடி அப்படின்னு சொல்லிட்டு செவ்வா உங்கள் அம்மாட்ட போய் ஃபஸ்ட்டு சண்டை கட்டிட்டு வருவோம். பையன் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபவுண்டேஷன் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொறிகிறா. நல்லா தானடி இருக்கேன். அது அத்தை உன்னை பார்த்தா யாருமே ஒரு பையன் பெத்தவன் சொல்லவே மாட்டாங்க. அதுலேயும் உன் பையன் வயசு பையலாக இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு எங்கே இருக்க? மாமாவும் அப்படி தான். மாமாவும் சலிச்சவரெலாம் இல்லை. உன் பையனை விட ஒரு 10 வயசு கூட தெரியுற மாதிரி தான் இருக்கார். ஆனால் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 10 நாள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரதெல்லாம் ஓகே, கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டு மறைக்கலாம். ஏன்னா உன் பையன் வயசு பையன். ஐயோ பையன் தெரியுதாடி தெரியுது அப்படி சொல்லிட்டு வாங்கி சிரிக்கிறான். சரி விடு இப்படியா வெளியே சொல்லுவேன், நான் யார்ட்டையும் சொல்லப்பா. ஆனால் நீ நல்லா வருவத்த. சரி விடுறே வாடி உங்கள் அம்மாட்ட சண்டைக்கு போகலாம். டாப்பிக்கை மாத்திர இல்லை வாடி அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஒயின் சிரிச்சுட்டு அத்தை ஒழுங்காக போட்டுட்டு வா. அந்த போட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபவுண்டேஷன் போட்டு வந்திருப்பாங்க. ஒயினுக்கு ஒரு சிரிப்பாக இருக்கும், அத்தை அநியாயம் பண்ணுறியே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே வந்தோடனே வந்து வயனோட அம்மா காது தான் பிடிக்கிறாங்க. வலிக்குது ஏன்டி காதை பிடிக்கிற, அறிவு இருக்கா இல்லையா, எப்படி வயனை நீ அப்படி திட்டலாம்? ஷோ வந்துட்டாலடி உங்கள் அத்தைக்காரி அப்படி சொல்லிட்டு வாயின் போயிட்டு ஆப்போசிட்டில் இருக்க சேரில் கால் மேலே கால் போட்டு உட்கார்றா. மாட்டிக்கிட்டில அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஒயினம்மா போட்டு வாங்குன்னு வாங்குறாங்க. நீலாம் வந்துட்டு நீயும் அப்படி தானே பண்ண, உன் புருஷனை கட்டிக்க நீ 5 வருஷம் வெயிட் பண்ணல. உங்கள் வீட்டில் அசிங்கமாக கழுவி ஊற்றுனதுக்கப்புறம் தானே உன் புருஷனை கட்டினேன். இப்போ பெரிய யோக்கிய மாதிரி பேசுகிறேன் அப்படி இப்படின்னு அவ்வளோ திட்டு. ஏண்டி நான் லவ் பண்ணேன்டி, வீட்டில் ஒத்துக்கலாம் 5 வருஷம் வெயிட் பண்ணேன். இவளுக்கெல்லாம் என்ன கேடா, யாரும் லவ் பண்ணல, கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியது, நீ வாயை மூடு, அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சண்டைக்கு போகிறாங்க. ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஐயோ அம்மாக்கு விட்டடியே நீ, இன்னைக்கு உன்னை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாங்குறாங்க. 2 பேரும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்கு வந்தப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆனவங்க தான். பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஓல்டு ஸ்டோரி, அதாவது நமக்கு ஞாபகம் இருக்க வயசுலேருந்து எல்லாத்தையும் சொல்லலை, அந்த மாதிரி அவங்க எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க. இப்போ அதை சொல்லி அவங்க அத்தை பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அப்பா போகுது விடு, 1/2 hour திட்டிகிட்டு இருக்கா. இந்த பேர் என் பிள்ளையாக தான் சொன்னேன், மூக்கை கட் பண்ணிடுவேன். அப்படியா அத்தை என்னடி சின்ன பிள்ளையாட்ட மிரட்டுற? போயன் எங்கடி அந்த கத்தி எறி, இன்னைக்கு உங்கள் அம்மா மூக்கு இல்லாமல் அலையட்டும். சும்மாரிடி வாயின் சிரிச்சுட்டு கத்தி எடுக்க வைப்பா. குழகரி வாடி வந்து உட்காரி. சரி விடு எப்படி சொல்லிட்டு வாயின் வந்து உட்காந்துருப்பா. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேசி சிரிச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க. நீ என்னடி செஞ்ச? உன் பையன் காலையிலே சொன்னான் நீ வரேன்னு. அதுக்கப்புறம் கறி வாங்கி கறி சமைச்சு வச்சுருக்கேன், வந்து சாப்பிட்றியா? அப்படி சொல்லிட்டு அவங்களாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஒயினு கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அத்தை ட்ரிப்பெல்லாம் எப்படி போச்சு? அவங்க ஒயினை பார்த்துட்டு சும்மா ரெடி, அதெல்லாம் அம்மாவுக்கு தெரியும் சொல்லு. எங்களுக்கு என்ன, எப்பவும் போல் ஜாலியாக ஒரு டேட் நல்லா போச்சு தெரியுமா. ஒரு 10 நாள் புருஷனை பொண்டாட்டியுமா அலையும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்கள் ஆத்தா தான் ஒன்றையும் அனுபவிக்காமல் ஒன்றையும் வச்சு மேய்ச்சிட்டே இருக்கா. ஒயின் பார்த்துட்டேன், எங்கள் அம்மாவும் ஒன்றை மாதிரி ஒன்று கண்ணுன்னு பையில மட்டும் பெற்றிருந்தா விட்டுட்டு ஜாலியாக சுத்தம். பொம்பளை பிள்ளைலாம் பெற்று வச்சிருச்சு, அதனால மாட்டிக்கிச்சு உன்னோட அம்மாவும். ஆமாம், 2ஆவது பிள்ளை பிறந்தப்ப கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணியிருந்தோம்னா ஒரு பையனை பெற்றுட்டு நாங்களும் ஜாலியாக சுற்றிருப்போம். கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், ஷைத்தான் பிறந்து வந்து உட்காந்துருச்சு. வேணும் உங்கள் அம்மா பார்த்துட்டு தாயே டக்குன்னு வந்துட்டு டேவோட அம்மா பார்த்துட்டு சும்மா ரெடி சைத்தானா பிள்ளைய பார்த்துட்டு என் அழுகு தேவதை பாரு எவ்வளோ அழகாக இருக்கா. சோயின் தொங்கோட சொல்லிட்டு மோயின் கலந்து பிடிச்சி கேள்றாங்க. எங்கே அழகாக இருக்கா, என் பையன் அளவுக்குலாம் இல்லவே இல்லை. என் பையனை பார்க்குறீல எவ்வளோ அழகாக இருக்கான். அப்படி சொல்லிட்டு ஒயின் வந்து கதை சொல்லிடா. என்னடி புகழ் உன் பையனை தானே புகழ்றே, புகழு அவங்க அத்தையும் சிரிச்சிட்டாமா புகழு ஆமாம் புகழு பாங்கடி 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அந்த சைடு இருக்க ஃபோட்டோ பார்த்துட்டு பார்த்திலாம் என் பையன் எவ்வளோ அழகாக இருக்கான்னு. இவ கொஞ்சம் அவனை மாதிரி தான் இருக்கான், ஆனாலும் அவன் அளவுக்கு அழகாக இல்லை. இப்போ பார்த்தாலும் இந்த நைட் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கொண்டே போட்டுட்டு பிக்காளி மாதிரி இருக்கா.
அவன் பாரு எவ்வளோ அழகாக இருக்கான். ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு அதை இன் பண்ணி ஒரு பெல்ட் போட்டு இருப்பான் பாரு என் மகன். அச்சோ அப்படி இருப்பான். இவ்வளோ தான் இருக்காது ஒயின் பார்த்துட்டு நானே எங்கேயாச்சும் ஃபங்க்ஷன் கிளம்புனா அழகாக தான் இருப்பேன். உன் வீட்டில் உன் மோரக்கட்டையை பார்த்துட்டு உட்காரதுக்கு இது போதும். வாயை பற்றி இவளுக்கு அப்படி சொல்லிட்டு காரணம் எடுத்துகிட்டு வராங்க. டக்குன்னு வந்துட்டு நீ அவன் விளாட்டுக்கு சொல்கிறான். ஆனால் நீ இருக்க தைரியத்தை என்னென்ன பேசுகிறா பாரு. ஒயினும் சிரிச்சுக்கிறா. அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அன்றைக்கிட்டே அப்படியே போயிருக்கும். பாய்ஸ் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டு பார்க்குறாங்க. இங்கே ஒயின் வீட்டில் செம்ம சிரிப்பு சத்தம். ஏன்னா அவங்க இத்தனை நாள் ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்திருக்காங்களா, அங்கே என்னென்ன பார்த்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒயினோட சைடு கலாய்க்க, ஒயினோட அம்மாவோட சைடு கலாய்க்கன்னு செம்ம ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ வண்டி சாங் கேட்க எல்லோரும் எப்படி சைலண்ட் ஆகிருப்பாங்க. எப்போது டாப்பிக்கை மாற்று அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அப்படியே சீரியல் கதையெல்லாம் அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒயினோட ஐயோ சீரியலா அப்படிங்கிற மாதிரி இருக்கா. வீட்டுக்குள்ளே வந்தோடனே எப்போம்மா வந்தோடனே இந்த வீட்டில் மகனுக்காக வெயிட் பண்ணுற நல்ல பழக்கமே கிடையாதுல. அதான் நீ வந்தேன் இங்கே வரையில. அப்புறம் என்னடா சாப்பிட்டியா இல்லையாடா மதியம்? சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்க அம்மா ஹெல்ப் பண்ணிட்டு உன்னை ரொம்ப மிஸ் பண்ணிட்டு அம்மோ. அவ்வளோ மிஸ் பண்ணியாடா? ஆமாம், நீ பாட்டுக்கு 10 நாள் சொல்லிட்டு போனோதான் 5 நாளாக வரல தெரியுமா? மகன் இல்லாமல் எப்படி இருப்பேன் சொல்லு. ஆமாண்டு தொங்கும். அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆனால் என்ன பண்ணுறது, உங்கள் அப்பாவை அதை விட மிஸ் பண்ணேன்னா அது ஜாலியாக இருந்துச்சு. நல்லா புருஷனை முன்னாடி ட்ரிப்பெல்லாம் எப்படி என்ஜாய் பண்ணிங்க? அதெல்லாம் சூப்பராக போச்சு. அப்பா எங்கம்மா? அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டேவை பார்க்குறாங்க. டேவோட கண்ணத்தை அப்படியே பிடிச்சி வந்துருப்பாங்க. அப்பாவுக்கு வேலை இருக்கண்ட தங்க அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃபேஸில் அடிக்கிறாங்க. அப்போ உன்னை மட்டும் ஃப்ளைட் ஏற்றி விட்டார் அதானே? ஆமாம், நீங்கள் பையனை பார்க்காம 5 நாள் இருந்துட்டேன். உங்கள் அப்பா இந்த 1 மாதம் இருக்கலாம் தான் சொன்னார். ஆனாலும் மனசாகலடா. உன்னை பார்க்க ஓடி வந்துடலான்னு தோணுச்சு. அதான் வேகமாக வந்துட்டேன். இது வேகம் 15 நாள் வேகம். வேகம் எனக்கு ரொம்ப சோகம். போதுண்டா ரீல்ஸ் பார்த்து ஓவரா பண்ணாதரா அப்படின்னு சொல்லிட்டு கணத்துலேயே அடிக்கிறாங்க. சரி வாமா வீட்டுக்கு போகலாம். உட்கார்றா கொஞ்ச நேரம் பேசிட்டு போகலாம். என்னம்மா அப்படி உட்கார்றா அப்படின்னு சொல்லிப்பாங்க. அப்படியே வந்துட்டு திரும்பி பார்த்தா ஜேகே அவன் பாட்டுக்கு ரூமுக்கு போயிட்டான் டயர்டாக இருக்குன்னு. நானும் ரூமுக்கு போகிறேன். சரி போனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. அவன் வேகமாக போயிட்டு ஜேகேவோட ரூமில் படுத்துட்டான். வா எங்கள் அம்மா இப்போ தாண்டா பேச ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அவங்க காலையிலேருந்து பேசிட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் பாட்டு கூலாக குளிக்க போயிருப்பான்ட்டே வந்து அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு பேண்ட்டெல்லாம் கழட்டி போட்டு கூலாக போய் பெட்டில் படுத்துருக்கான். அங்கே பார்த்தா ஒயின் வந்துட்டு காஃபி எடுத்துகிட்டு வந்திருப்பா. அண்ணா காஃபி அப்படின்னு சொல்லிட்டு டோர் ஓப்பன் பண்ணா. அப்படியே தேவை பார்த்தா சட்டியோட படுத்துருக்கோம். ஒரு நிமிஷம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து அப்படியே டக்குன்னு சொன்னவா அப்படியே திரும்பி இருப்பா தட்டோட. ஒயினுக்கு ஐயோ கடவுளேன்னு இருக்கு. இங்கே அடி பாவி அப்படிங்கிற மாதிரி அவன் டக்குன்னு பெட்ஷீட் ஏற்றி போத்திருப்பான். ஒயனுக்கு கடவுளே எப்படா படுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வந்துட்டு ஒயினா கதவை தட்டிட்டு வர மாட்டியா? நானும் அண்ணன் சொல்லிட்டு தானே கதவை திறந்து வந்தேன். ஷோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதங்காட்டி ஜங்குக்கு வந்து குளிச்சுட்டு டவலோட வந்துருப்பான். என்னாச்சுடா? ஐயோ தயவு சேர்ந்து வந்து தங்கச்சிட்டு போய் காஃபியை வாங்கிட்டு அந்த கதவை சாத்து போய் தொலைடா. சரி இருடா ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை குடி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வந்துட்டு கொஞ்சம் சைடில் திரும்பி கொடுத்துருப்பா. இப்போ உனக்கு என்னடி ஒழுங்காக திரும்பி கொடுறி. சரி இருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பிடிச்சி தொலைடா. என்னோட டவலோட போய் அவன் முன்னாடி நிற்கிற. டவலோட நிற்கிறதுல என்ன இருக்குது? படிக்கல படி. போகிறேன் பட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு தேதி எடுத்துட்டு கடன் கண்ணு அடிச்சிருப்பான். என்ன ஜேகே வந்து திரும்பி இருப்பான். டக்குன்னு கண்ணு அடிச்சிட்டு செம்மையாக இருக்காப்பா அப்படின்னு ஒரு சிக்னலில் சொல்லிட்டு போயிருப்பான். ஒரு நிமிஷம் கடவுளே அப்படின்ட்டு இருக்கட்டே அப்படியே பெட்ஷீட்குள்ளே போயிட்டு ஐயோ மனம் பச்சை மரியாதை பச்சைன்னு புலம்பிட்டு இருக்கான். உனக்கு என்னடா ஆச்சு? அவன் டக்குன்னு பெட்ஷீட் எடுத்துகிட்டு போதுமா? இப்போ என்னடா ஜட்டியோட தானே படுத்துருக்கேன். ஜட்டி போய் மூடு சட்டியெல்லாம் ஒன்று படுக்கலை. அதான் மச்சான் நான் கேட்க வந்தேன். அதான் நீயே ஃபீல் பண்ணிட்டியே. சரி விடு. தங்கச்சி டோர் ஓப்பன் பண்ணிட்டாடா. அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. நல்லா டவலோட டான்ஸ் ஆடி பார்த்துருக்கா. ஜட்டியோட அலைவே வீட்டுக்குள்ளே பாட்டு கூலாக உட்காந்துருப்பா. நீ அவன் அண்ணன்டா. அதெல்லாம் நோ மேட்டர்டா. அப்படி காஃபி அப்படி அப்படின்னு சொல்ல அவன் பாட்டு காஃபி கொடுத்துட்டு கூலாக பையன் ட்ரெஸ் மாற்றிட்டு இருக்கான். இவனுக்கு தான் ஐயோ அப்படிங்கிற மாதிரி உன் ட்ரெஸ்ஸை அவனுக்கு கொடுத்து தொலைடா. சரி பிடிச்சி தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து கொடுத்துருப்பான். போயிட்டு குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருந்தால் காஃபி குடிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டேவாக அவங்க அம்மா வந்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. ஆல்ரெடி இவங்க சமைச்சாங்கள சாம்பார் அதையும் சேர்த்து தான் சாப்பிட்ருப்பாங்க. வேறு வழி கறி குழம்பு சாப்பிட்டுட்டு திரும்பி மதியம் சாம்பார் சோத்துருப்பாங்க. ஐயோ இவன் பண்ண வேலையை நம்ம சாம்பார் சோறுலாம் திங்கணுமே. அது காலையில் கறி குழம்பு திட்டு மதியம் சாம்பார் அப்படின்னு சொல்லிட்டு புழம்பிட்டு தின்னு ஒரு வழியாக அதெல்லாம் காலி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நைட்டு வந்து அவங்க அம்மா சமைச்சிட்ருக்காங்க. வந்துட்டு நான் சமைக்கவா? ஒன்றும் வேணாம், உன் சாம்பாரே போதுண்டா. வேண்டா அம்மா வருன்னு சொல்லிட்டு ஒரு கறி வாங்கி வைக்கிறாடா. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை படா, நல்ல செவ்வாய்க்கிழமை ஒரு கறி வாங்கி வைக்க கூட இந்த நாய்க்கு துப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டே சமைச்சிட்ருக்காங்க. வந்துட்டு அதான் கறி வாங்கி வச்சிட்ட போல. நீ ஏன் வாங்கி அவுத்த? ஒயன் வாங்கி கொடுத்தா தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது விஷி வந்து வீட்டுக்கு வந்திருப்பா. அத்தை அப்படின்னு சொல்லிட்டு விஷி வரா. விஷி செல்லும் ஆண்டி அவர் வழியா எங்கே?
நீங்கள் வந்துட்டீங்கங்கிற நியூஸையே உங்கள் பையன் எனக்கு ஈவினிங் தான் சொன்னான். அதான் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு இதுக்கு நேரம் இங்கேயே இறங்கியிருக்கலாம்ல. இப்போ உனக்கு என்னடா அம்மா? எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு கூழாக கண்டு அவள் போயிட்டேன். அதை என்ன சமைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. பையன் அப்போ தான் வீட்டுக்குள்ளே வந்திருப்பா. சோவே சக்கோடத்தி டொன்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வரலான்னு பார்த்தா விஷயோட அம்மா அப்பா இப்போ தான் பைக்கில் வராங்க. அவங்க பைக் வரதை பார்த்துருமே வயன் வந்துட்டு இப்போ வீட்டுக்குள்ளே போகணுமா? இந்த அத்தைக்கு என்னை பார்த்தாலே பிடிக்காது. ஆனால் அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு மாமாவை நான் தான் கொத்திட்டு போகிறேன்னு. அதனாலே என்ன பிடிக்காது. எனக்கு இவளை சுத்தமாக பிடிக்காது. இவளை அவளை நல்லா வழியை விட சொல்லி அனுப்பியாப்பா. சரிப்போ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வந்துட்டு கிடையாது. அவள் வீட்டுக்கே போயிருப்பா. ஸோ அவங்க அத்தை மாமா வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கான். அந்த வீட்டில் நல்லா சிரிப்பு சவுண்ட் கேட்குது. எனக்கு ஐயோ இவங்க வந்தாலே எனக்கு கடுப்பாக இருக்குது. மாமா எப்போ குத்திட்டு போகலான்னு நினச்சிட்டே இருக்க முடியல. அந்த அம்மா பாரு வாய்க்கு பொண்டாட்டி இப்படி பண்ணா பொண்டாட்டி எப்படி பண்ணா வந்துட்டு சும்மா இருங்கத்தான்னு சொன்னாலும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மனசுக்குள்ளே மனைவிட்டு கிடக்குறா. ஏன்னா அந்த சவுண்ட் இங்கே நல்லா கேட்குது. என்னடி டேவோட ஃப்யூச்சர் மாமியா வந்திருக்காங்களோ? ஒயன் பார்த்துட்டு ஃப்யூச்சர் மாமியாவா? ஆமாம், உங்கள் அத்தை சொல்லிகிட்டு இருந்தான் டேக்கும் விஷுக்கும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு. சரி நீ உட்காந்துரு, நான் போய் டேவோட ஃப்யூச்சர் மாமியாட்ட பேசிட்டு வரேன். ஃப்யூச்சர் மாமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுருப்பா. ஜேகே பார்த்துட்டு ஏண்டி மூஞ்சி இப்படி வைக்கிற? ஒன்றும் இல்லை மூடிட்டு போய் வேலையை பாரு. இந்நேரம் எடுத்து ரிஷிட்ட ஃபோன் பேசி தானே ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் அதிசயமாக உட்காந்துருக்கேன். அம்மா இருக்கடி கத்தாதிரி. அம்மா போயிடுச்சு நீ மூடிட்டு போகிறேன் பட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிருப்பான். எனக்கு இப்படி கடுப்பாக இருக்குது. இங்கே பார்த்தா எல்லாம் சேர்ந்து பயங்கரமாக பேசி சிரிச்சிட்ருக்காங்க. உங்கள் அம்மா அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துவாங்க. ஏன்னா உங்கள் அம்மாவுக்கு அந்த எண்ணெல்லாம் கிடையாதுல உங்களை கட்டி வைக்கணும்னு. அவங்களுக்கு அதனால் உங்கள் அம்மாவை தெரியும். பட் உங்களை பார்க்கும்போது அவங்க அத்தைக்கு நோ வேண்டாம் அப்படின்னு ஒரு ஃபீல் வரும். அதனால தான் உங்களை மட்டும் ஒதுக்குவாங்க. உங்களுக்கு கடுப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப நேரம் இருக்காங்க. உங்கள் அம்மாவும் அங்கேயே இருக்குது. நீங்களும் காண்டிலே உட்காந்துருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லெவல் வழியாக எல்லாம் முடிச்சுட்டு அவங்களே கிளம்பியிருப்பாங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துருப்பாங்க. நீங்கள் அமைதியாக போய் உங்கள் ரூமில் படுத்துட்டு ரொம்ப நேரம் இருந்தாங்களே, நிறைய பேசினாங்களே, மாமாட்ட போய் எதுக்கும் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லி மைண்டில் சொல்லிட்டு வந்துடலாமா? அதை நம்ம போனால் மட்டும்தான் அவன் ஞாபகம் வரும். இல்லைனா மறந்துடுவோம். இல்லை வேணாம் மைண்டு ஒரு நாள் சந்தோஷமாக இருந்துட்டு போகிறான். அவன் எதுக்கு சந்தோஷமாக இருக்கணும்? எனக்கு அவ்வளோ கண்டாடி அப்படியே அம்மிக்கல் வச்சு அரைச்சிடலாமான் இருக்குது. எல்லாம் தெரியுது உன்னோட செம்ம கண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட் வாஷில் போட்டு மெருகிட்டு கிடக்கிறா ஒரு வேலையா. ஸோ அன்றைக்கி நைட் அப்படியே போயிருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு இங்கே உட்காந்து எல்லாம் சேர்ந்து செம்மையாக பேசிகிட்டு இருக்காங்க. டேவஞ்சிக்கு எப்போ வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் 3 பேர் தான் பேசிகிட்டு இருக்கீங்க. நேற்றே விஷயோட அம்மா நிறையா பேசினா. எப்போ கல்யாணம்னு கேட்டால் தெரியுமா? எப்போ கல்யாணம் கேட்டாங்க ஒரு வழியா. நேற்று கொஞ்சம் நேரம் முடிச்சுட்டு நீலாம் பேசி முடிச்சுட்டு போனீல. ஆமாம், அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டான். விஷயம் அப்பாட்டு உட்காந்து டிவி பார்த்துட்டு தான் அவங்க அப்பாவும் கூட உட்காந்தார். சமையல் பொறுமையாக கேட்டான். இப்போ தான் நீ கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கீங்க. அவளோட ஃபேர்வெல் வந்துருச்சு. அவ்வளோதான். அவள் காலேஜ் முடிச்சு எக்ஸாம் முடிச்சா அடுத்த நாளே கல்யாணம் வச்சிடலாமான்னு கேட்டா. நான் என்னன்னு தெரில, அவங்க அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன்னு இருக்கேன். கேட்கணும், எனக்கும் அதான் கரெக்டுன்னு தோணுது. காலேஜ் முடிச்சு அடுத்த நாளே வேணாம், ஒரு 2 நாள் கழித்து கல்யாணம் வைக்கிற மாதிரி வச்சிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், வேணால் தேதி பார்ப்போம். எத்தனை நாள் கழிச்சு நல்ல நாள் வருதோ வச்சிடலாம். எது நல்ல ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வயன் போய் கேலண்டர் எடுத்துருவாடி. நான் நம்ம இதுக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வயன் போகிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வயன் கடுப்பாக போட்டு இந்த கேலண்டர் அப்படியே அடிச்சு நொறுக்க போகிறேன் பாரு. வயன் நீ ஏன் அப்படி நினைக்கிற? ஒரு வேலை கேலண்டரில் குறிக்கிறது தெரியல. உனக்கும் மாமனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வயன் அந்த கேலண்டர் பொடிமா கொடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாங்கிட்டு அவளுக்கு எப்போ எக்ஸாம் முடியுதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கிட்ட 2 நாளே நல்ல நாள் இருக்குது. பரவாயில்ல, 2 நாள்லேயே இருக்குது. கையோட காலேஜ் முடிச்சோம் 2 நாளில் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்பா அந்த நீ என் பையனுக்கு கல்யாணம் தேதி வந்துருச்சு. நான் அவன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசினதே இல்லை தெரியுமா, விஷயம் இருக்கான்னு சொல்லி. பேசி அவன் பாட்டுக்கு விஷயம் வேணாம் வேறு பொண்ணு பாருன்னு சொல்லிட்டா நான் என்ன பண்ணுறது? அதனால் பேசாமலே இத்தனை நாள் வச்சுருந்தேன். அப்பாடி ஒரு வழியாக அவனுக்கு கல்யாண தேதி வந்துருச்சு. சீக்கிரமாக அவனுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு பிள்ளையை பற்றி கையில் கொடுத்துருவான். எத்தனை நாள் தவம் தெரியுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் வயனோட அம்மா எனக்கு தான் இந்த தவமும் கிடைக்க மாட்டேது, ஒரு மயிரும் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லி வயனை பார்க்குறேன். வயனுட்டு உனக்கு வேறு வேலையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கா. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் எப்போ ஜேக்கு கல்யாணம் பண்ணிச்சு எப்போ ஆம்பிள்ளையே பார்க்குறது? ஐயோ ரிஷி வீட்டில் வேறு சண்டை போட. ரிஷி வீட்லையாம் அன்றைக்கி சொன்னான் இந்த மாதிரி இந்த மாதிரி நடந்துட்டுருக்கு. நான் போய் பேசினேன், அவகிட்ட தான் பேசியிருக்கேன்னா அவங்க அம்மா அப்பாட்ட போய் பேசல. நீ டக்குன்னு இதை பாருமா, இவளுக்கு கல்யாணம் பண்ணிச்சா தானே பேச முடியலன்னா நீ வா நம்ம போய் ஒரு வார்த்தை பேசி வைக்கலாங்கிறான்.
எப்படியும் நீ இவ்வளோ வச்சு நம்ம பேசி வைக்க முடியும்? அவங்க பாட்டுக்கு உங்கள் பையனுக்கு என் பொண்ணுக்கு ஒரே வயசாகுது, கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வேணா பிள்ளைக்கு பண்ணி வைங்கன்னு சொன்னால் நம்ம என்ன சொல்கிறது? அதான் நான் பொம்பளை பிள்ளைய வீட்டில் வச்சுட்டு பையனுக்கு நல்லாவே இருக்காது அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க என்னன்ட்டு. ஐயோ அப்படிங்கிற மாதிரி அவளும் வந்து ரூமுக்கு போயிருப்பா. ஈவினிங்லாம் வந்து டே மட்டும் வந்திருப்பான். எனக்கு வந்து ஜேகேக்கு ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து நீங்கள் நான் நைட் டியூட்டி பார்க்குறேன், நாளைக்கு வந்து லீவ் போட்டுக்கிறேன்னு இருப்பான். ஏன்னா அடுத்த நாள் ஜேகேயோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேரேஜ். வந்து டேக்கு ஃப்ரெண்ட் கிடையாது, ஜேகேக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட். அதனால் வந்துட்டு டே வந்துட்டு ஓகே நீ வந்து இன்றைக்கி நைட் டியூட்டி பார்த்துட்டு நாளைக்கு கல்யாணத்துக்கு போன்றிருப்பான். ஆனால் டே மட்டும் தான் வீட்டுக்கு வந்திருப்பான். ஒயின் பார்த்துட்டு இப்போ எங்கள் அண்ணன் இல்லை, இன்றைக்கே போய் மாமாட்ட கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கடா நமக்குன்னு போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை அந்த ரூமில் குதிச்சு போயிருப்பான். அங்கே பார்த்தா டே அப்போ தான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்திருப்பான். ஒயின்னு பார்த்து ஷாக்கு, ஏய் இங்கே என்னடி பண்ணுற? அதுவா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கூலாக போய் பெட்டில் உட்கார. இவ்வாயின் மரியாதை இருந்துச்சு வெளியே போ, ஒரு பையன் ரூமில் இப்படி இஷ்டத்துக்கு வருவியா? ஆமாம் கீழே எங்கள் அம்மா டோரை லாக் பண்ணிச்சு, நீ எப்படி வந்த? அது சொல்லிட்டு ஜன்னலை கை காட்டுறோம். இது பேர் பாரு, நான் ஜன்னலுக்கு வலை அடிக்கிறேனா இல்லையன்னு பார்க்குறேன்டா, நீலாம் வலை அடிக்க மாட்டேன்டா மாமா முவரே பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு திருப்பி பாத்ரூமில் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ உனக்கு என்னடியே பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டுகிட்டே தான் வெளியே வரான். பையன் பார்த்துட்டு இப்போ திருப்பி இப்போலாம் கொஷின் கேட்காத, உனக்கும் எனக்கும் அத்தை கல்யாண தேதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. பார்த்துட்டு உனக்கும் எனக்கும் ஃபயன் அது எனக்கும் விஷிக்கும் ஃபிக்ஸ் பண்ணுது. மாமா லூஸு மாதிரி நீ பேசாத, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு உனக்கும் தெரியும். வயனை பார்த்துட்டு அது எப்படி நீ சொல்கிற? அதெல்லாம் எனக்கு தெரியும், அதெல்லாம் நேரம் வரப்போ வயனை அவுத்து விடுவா பாரு, அப்பா தெரியும். அதான் இப்போ நீ நல்லா அவுத்து தான் விட்டுட்டுருக்க, சரி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு. டேட் வைஸ் பார்க்கும்போது நல்லா தாண்டா இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு மாதம் தள்ளே இருக்குது, கொஞ்சம் சீக்கிரமாக வச்சுருக்கலாம். பார்த்துட்டு அது உனக்கும் எனக்கும் இல்லை வயன், நீ வாயை மூடுமாமா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திருப்பி பார்த்துட்டு. ஆமாம் எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த வேலண்டைன்ஸ் டே லவ்வர்ஸாக கொண்டாடலான்னு நினைக்கிறேன். வயனை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம லவ்வே பண்ணல, நம்ம எப்படி லவ்வர்ஸாக கொண்டாடுவோம்? அதெல்லாம் இன்னும் வந்துட்டு எத்தனை நாள் இருக்கு? 5 நாள் இருக்குடி. 15 days இருக்குது. ஜாலியாக அந்த 15 days நம்ம என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறம் வேலண்டைன்ஸ் டேவை கொண்டாடிடலாம். சரியா? நானும் நிறைய விஷயம் வச்சுருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வேலண்டைன்ஸ் டே வச்சு ஹஸ்பண்டோட, அதாவது என்னை தாலி கட்டி என் பொண்டாட்டியாக மாற்ற போகிறேன், என் புருஷன் டேவோட கொண்டாடணுன்னு. இந்த யோசிச்சு எந்திரிச்சு போறியா? இருமாமா பேசிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் டேவை பார்க்குறா. வந்து நான் அன்னைக்கு விட்ட மாதிரி ஒரு அரை மட்டும் விட்டேன், விட்டு பாடுறா. டேக்கு ஷாக்கு, அன்றைக்கி அரைப்பேங்களா, இன்றைக்கி என்னடா விட்டு பாடுறான்னு சொல்கிறான்னு. எந்திரிச்சிட்டு விட்டு பாடுறா, புருஷன் தானே, அடிக்க உரிமை இருக்கிறனால தானே டக்கு டக்குன்னு அடிக்கிறேங்கிற, அடிடா. நீ அடித்தா இல்லை, அடித்து கொண்டு போட்டாலும் அமைதியாக தான் இருப்பேன். லூஸு மாதிரி பண்ணுறோம் நீ, என்ன வேணான்னு நினச்சிக்கோ, எனக்கு உன் மேலே இருக்க லவ் அவ்வளோதான். அன்றைக்கி நீ கேட்டல, நீயும் விஷயம் லவ் பண்ணுறீங்களான்னு. ஆமாம் நானும் விஷயம் லவ் பண்ணுறோம், போதுமா? அது அன்றைக்கி நீ சொல்லியிருந்தா வேணா போதும்னு சொல்லியிருக்கலாம், பட் வேறு ஏதாச்சும் பெட்டராக ட்ரை பண்ணுமாம்மா. உன் கையில் கட்டப்படுற தாலி என் கழுத்தில் தான் ஏறும், சரியா? அப்புறம் வேலண்டைன்ஸ் டேக்கு நல்லா ப்ரிப்பேராக இருந்துக்கோ. அந்த முன்னாடி வர நாள்லாம் என்னென்னு சொல்லி நான் மறந்துட்டேன். ஸோ நான் கூகுளில் பார்த்து வைக்கிறேன், அந்த நாளில் பர்ஃபெக்டாக பண்ணிடு, சரியா? ப்ரப்போஸ் டே, கிஸ் டே, ஹக் டே, அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்கேன், பட் அது எந்தெந்த நாள் வரும்னு சரியாக தெரில. ஸோ அதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணிடணும், சரியா? கிஸ் டேக்கு போன டைம் நான் தான் உனக்கு கிஸ் பண்ணேன், ஸோ இந்த கிஸ் டேக்கு நீ தான் எனக்கு கிஸ் பண்ணணும், ஓகேவா? ஹக் டேக்கு வேணால் நான் வேணால் ஹக் பண்ணுறேன், ப்ரப்போஸ் டேக்கு நீ தான் மாமா பண்ணணும், ஏன்னா ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன், சரியா? இந்த வயசு ரூமுக்கு போறியா? இருடா சொல்ல வந்தெல்லாம் சொல்லிட்டு போகிறேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டெக்னோ நிமிஷம் பல்ல கடிக்கிறான். பல்ல கடிக்காதுடா, உனக்கு லிப்ஸ் இது மாட்டிக்க போகுது, காயமாயிடுச்சுன்னா அப்புறம் நான் கடிச்சே நினச்சிருவாங்க. வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறான். முறைக்காத எனக்கு கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்தை கழிட்டு, சரி நான் போகிறேன், எனக்கு கொஞ்சம் ஓவராக தான் போகிறேன்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான விஷயம், வேலண்டைன்ஸ் டேக்கு எனக்கு டேரி மில்க் கண்டிப்பாக வேணும். உனக்கு வேணால் தோணலாம், எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் தான் டேரி மில்க் நார்மல் தான் அப்படின்னு, பட் உன் கையிலேருந்து எனக்கு வர ஃபர்ஸ்ட் டேரி மில்க் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் தான், ஓகேவா? ஸோ டேரி மில்க் வாங்கிடு, கிண்டர் ஜாய் வாங்கி கொடு, கிட்கேட் வாங்கி கொடு, மற்ற லிஸ்ட்டாக நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன், ஓகேவா? இந்த லிஸ்ட் இருக்க சாக்லேட் எல்லாம் எனக்கு கிஃப்டாக வேணும். அது எங்கே வச்சு கொடுக்குறேன்னா மொட்டை மாலில் வச்சு கொடு, சரியா? ப்ளேஸ் கூட சொல்லிட்டேன், எங்கள் வீட்டு மொட்டை வாடிக்குவா, வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் தரேன், சரியாடா? அதுக்குன்னு ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து ஏற போகிறாட்டே நீ பார்த்து இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் இதுக்கு போயிட்டு ஸ்பெஷல் கிஃப்ட்டுன்னு சொல்லி என்னையே தருவேன்லாம் நினைக்காத, உனக்கு ஒரு கிஃப்ட்டு மட்டும் தான் தருவேன், என்னெல்லாம் தர மாட்டேன்னு சொல்லிட்டு
வயன் வந்து கூலாக சிரிச்சிட்டே போகிறா. டேக்கோட பைத்தியமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 days ஆகுது. வயன் வந்து அவங்க அம்மாட்ட வந்து என் ஃப்ரெண்டு கல்யாணம், நீ சாரி வாங்க காசு கொடுனா கூட நிற்கிறா. என் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சுடிதார் போட்டால் போதும் வயன். அம்மா ஷோ பிடிச்சி தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காசு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சைட் பார்த்தா முதல் நாளே அவங்க அத்தை வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. டேவும் விஷயம் வந்துட்டு ஃபேர்வெல் டேக்காக வந்துட்டு சாரி வாங்க போகிறாங்கன்னு. வயன் வந்துட்டு ஐயோ ஃபேர்வெலுக்கு சாரி வாங்க கூப்பிட்டு போகிறது சரி 2 hours ட்ராவல் பண்ணி கூப்பிட்டு போவோம் ஷைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்து பஸ் ஏறா. 2 hours வயன் தூங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை தூங்கியிருக்கோம். ஸோ ஒரு வேளையாக அந்த கடைக்கும் போயாச்சு. அப்பா எவ்வளோ பெரிய கடையில் எங்கள் மாமா அவங்க கூப்பிட்டு வந்திருக்கோம். வச்சுக்கிறேன் இவனை, அவன் சம்பாதிக்கிறது மொத்தமாக எனக்கு தான், கண்டவனுக்குலாம் வாங்கி தரான். அவங்க அத்தை பொண்ணு தான் வாங்கி தரலாம் தான், ஆனால் ஃபர்ஸ்ட் அவன் சேலன் வாங்கி தரது அது எனக்கு தான் இருக்கணும். பொண்டாட்டிக்கு சேலை வாங்கி தரலாம், அம்மாவுக்கு வாங்கி தரலாம், மற்ற எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு தான். ஆனால் இந்த சைத்தான் எப்படி இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே வந்துட்டு அவள் சாரீ செக்ஷன் எங்கே இருக்குன்னே தேடல. டேவை மட்டும் தான் ஃபுல் ஃபோர்ஸாக தேடிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட்டு கீழ் ஃபுல்லாக தேடிட்டு அப்படியே மேல் ஃப்ளவர் போயிருப்பா. அங்கே பார்த்தா டே தான் கூலான்னு அவன் சாரி பார்த்துட்ருக்கான். இவனை தேடி ஏறி ஏறி வந்து மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு வந்துட்டு டே பார்த்துட்டு டே மாமா டேக்கு ஃபர்ஸ்ட் கேட்டுருக்காதான் பட் கூலாக சரியாக பார்த்துருப்பான். டே மாமா டே டக்குன்னு திரும்பிட்டு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக்கு. வயன் கிட அப்படின்னு அவன் மேலே விழாமல் போயிருப்பான். பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கையை வச்சுருப்பான். ஒயனோட ஹிப்பில் பிடிச்சிருப்பான். பையன் எங்கே பிடிக்குன்னு தெரியாமல். மாமா எல்லாம் உனக்கு தான், ஆனால் அப்படி பப்ளிக்காக கை வைக்காதடா, எனக்கே வெக்கமாக வருது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு டே வந்து கை எடுத்துரு. இங்கே என்னடி பண்ணுற? அதுவா என் புருஷன் சக்காலத்துக்கு சேலை வாங்க வந்தாலும் எது ஐயோ மைண்ட் வாஷ் செஞ்சு சக்காலத்தின் வெளியே சொல்லிவிட்டேன். இல்லை விஷிக்கு சேலை வாங்கி கொடுக்க வந்தானா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன், சாரி மாமா இதை மைண்ட் வாஷ் செஞ்சு சத்தமாக சொல்லிட்டேன் இப்படி கொட்டினா அப்படின்னு சொல்லிட்டு கையை தூக்குறான். சரி விடுடா, சரி விடு, பொண்டாட்டிங்க ஒரு மேலே அடிக்க வரேன், அடிச்சிக்கோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாரி பார்த்துட்ருக்கான். நீ இருக்கீங்க வந்த? அதுவா என் ஃப்ரெண்டோட மேரேஜ், ஸோ சாரி வாங்க வந்தேன். ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு சுடிதார் போட்டால் பத்தாதா? அதெல்லாம் பத்தாது, சேலை தான் கட்டுவேன், எனக்கும் சேர்த்து சேலை பாரு. எப்படி நீ எனக்கு தெரிஞ்ச ஆன்ட்டிக்கு தான் பார்த்துட்ருப்பேன், இல்லையே நான் விஷிக்கு தான் பார்த்துட்ருக்கேன். ஓஹோ அப்படி, சரி அப்படியே எனக்கும் சேர்த்து பாரு, என்னால் பார்க்க முடியாது. மாமா பாருடா முடியாது போடி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து கூட வந்து ஒரு சாரியை வந்து பில் போட போயிட்டான். ஒயின் பின்னாடியே போய்ட்டு டே மாமா வந்து எனக்கு ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுறான். முடியாது போடி அப்படின்றான். கையை பிடிச்சி தரத்தரம் எழுதிட்டு போகிறேன். விட்டு போயின் அந்நியாயம் பண்ணுறேன் பரவாயில்ல ஓவரா பண்ணுறேன், ஃபஸ்ட்டு என் கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எடுத்து ட்ரை பண்ணுறான். எனக்கு ஒரு நல்ல கலரில் சாரி எடுத்து போடுங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு டே அமுக்கி உட்கார வச்சிட்டா. சார் என்னாச்சு சார்? ஒன்றும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஒயினை பார்த்து லைட்டாக முறைச்சிருப்பாங்க. அங்கே வேலை செய்கிற பொண்ணு வந்து இவங்க 2 பேர் பண்ணுறத பார்த்து என்னாச்சுன்னு வந்து கேட்டுச்சு. டே அதுக்கப்புறம் சைலண்டாக உட்காந்துருப்பான். ஒயின் வந்து சாரி பார்த்துட்ருக்கா. மாமா இது எனக்கு நல்லா இருக்குமா? டே இது நல்லா இருக்குமா சொல்லுடா. டே வந்து சைலண்ட்டாகவே இருக்கான். சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு டே ஃபேஸை பிடிக்கும்போது டே வந்துட்டு அங்கே ஒரு சாரி பார்க்குறான். அந்த சாரி அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு மெகந்தி க்ரீன் கலர் சாரி. பொதுவாக அந்த கலர் யாருமே அதிகமாக வாங்க மாட்டாங்க, பட் அது கட்டினா அழகாக இருக்கும். அவன் பார்த்துட்டு அதில் வந்து பார்க்குறோம் ஒரு அரக்கு கலர் வந்துட்டு பார்டர் பார்க்கவே சூப்பராக இருக்குது. டே அந்த சாரியை லைட்டாக டச் பண்ணியிருப்பான். டே மாமா நிமிஷம் கையட அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்க்குறான். ஒயின் அந்த சாரியை எடுத்து வச்சுட்டு இருக்கான். டே சைலண்ட்டாக இருக்கான். எனக்கு தெரியுதுடா உனக்கு பிடிச்சிருக்குன்னு, எனக்கு தெரிஞ்சு இது அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன், இதை கட்டிவிட முடியுமா? எஸ் மேம் அப்படின்னு சொல்லிட்டு வயனுக்கு வந்து அந்த சாரி கட்டி விட்றாங்க. டே சைலண்ட்டாக வந்து பார்த்துட்ருக்கேன். மாமா இந்த ஃபோன் அப்படி 2 ஃபோட்டோ எடுத்துக்கொடு. வயன் ஃபோட்டோ எடுடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கான். மாமா சாரி எடுத்துட்டோம் கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸு. வயன் வந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தா விஷயம் வயனை பார்த்துட்டு வயன் வா இந்த சாரி கலர் செம்மையாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வீக்கிட்ட வந்திருப்பான். பார்த்துட்டு கரெக்டான டைமில் தப்பாக ஸ்ட்ராங்காக வந்து சிறாடு எனக்கு என்ன சொல்கிறோம் கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பையன் முழிச்சிட்டு இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து பக்கத்தில் நிற்கிற பையனை பார்த்தா அது வந்து சுகா தான். சுகா பார்த்துட்டு வயன் வயன் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஷிகாவோட கையை பிடிச்சிட்டு ஷிகாவை சேர்த்து எழுதிட்டு வந்திருப்பா. மாமா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியாக சாரியே வாங்கிட்டோம், எங்கே பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு அது ஷிகா கையில் தான் அந்த பேக் இருந்திருக்கும். அதை வாங்கி எடுத்து காட்டிட்டு இவன் தான் செலக்ட் பண்ணான். பார்த்தியா என் புருஷனுக்காக இப்போயே பர்ஃபெக்டாக சாரியெல்லாம் செலக்ட் பண்ணுறான், என் கலருக்கு இது அழகாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கேட்குறா. ஷிகா வந்துட்டு இது உன் கலருக்கு அழகாக இருக்கும்டி 1000 தடவை சொல்லிட்டேன், ஆனாலும் உங்கள் மாமா கிட்ட கேட்காம அடங்க மாட்டீல. அதுவா புருஷனாக இருந்தாலும் நீ வந்து புருஷன் தான் ஒத்துக்கிறேன், நீ தான் எனக்கு தாலி கட்டுவ எல்லாம் ஓகே தான், ஆனாலும் தாய் மாமா பையங்கிறது அது கொஞ்சம் ஸ்பெஷல் தானே, அதான் எங்கள் மாமாட்ட கேட்குறேன். மாமா சொல்லு அழகாக இருக்குண்டி
இப்போ பார்த்தியா இந்த சேலை எனக்கு இன்னும் அழகாக தெரியுது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா லைட்டாக வந்து அவளை கிள்ளியிருப்பா. டே இடுப்பில் கில்லாது ரொம்ப இருக்கோங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக சொல்லும் போது இங்கே அப்படியே வந்துட்டு சைலண்டாக வயனை பார்க்குறான். வயன் வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. விஷி உன் பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு விஷி வந்து அவள் ஷர்ட்டில் லைட்டாக கை விட்டு அங்கேருந்து ஒரு தாலி எடுத்து போட்டு புருஷன் போய நிமிஷம் வாயில் கை வச்சிருப்பா. புருஷன் முடிச்சுன்னு வாய்க்க சொல்கிறான்னு பார்த்தா தாலியை கட்டிட்டு நிற்கிறவளைங்கிற மாதிரி பார்த்துட்டே தாலியன்னு உனக்கு சும்மா விளாட்டாடி எடுத்து காட்டிகிட்டு இருக்க விளாட்டியும். யார்கிட்ட காட்டினேன்? ஜங்குக்கிட்ட காட்டினேன், ஜங்கு கூட தங்கச்சிட்ட காட்டினேன். இவங்க 2 பேரும் எனக்கு கண்டிப்பாக ஆதாரம் வேணும்டா. ஏன்னா எங்கள் வீட்டில் சண்டை வரப்போ கண்டிப்பாக ஜங்குக்கும் நிற்பான். சண்டை நீ நிற்பில்ல? கண்டிப்பாக நிற்பேன். வயன் டக்குன்னு வந்து கையை பிடிச்சி எழுப்பிட்டு உங்கள் மாமாவோட பொண்டாட்டியாக நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். விஷி ஷாக்கு. என் மாமா லவ் பண்ணுறியா? அட்ட பாவி, நான் இவனை ஃபர்ஸ்ட் டே எனக்கு பார்த்தது பிடிச்சது, நான் இவனை சுத்தம் பண்ணி ஹெல்ப் பண்ணது எல்லாத்தையும் நான் உன்கிட்ட இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கேன். இவன் நாங்கள் என்ன பேசினாலும் உன்கிட்ட சொல்லுவேனடா. பொண்டாட்டிங்கிறா, அப்போ லவ் பண்ணாமலாம் பொண்டாட்டிங்கிறா, ஒரு வார்த்தை சொன்னியாடா? சிகாவும் பார்த்துட்டு ஏன்ட்டே சொல்லவே இல்லை, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா அவன் வந்து கேட்டால் சிரிச்சிட்டேன். அவன் எப்படி சொல்லுவான்? சொல்லவே இல்லை தெரியுமா? விஷி இவன் நீயும் அவனு லவ் பண்ணுற. ஐயோ நீயும் அவங்களும் சாரி, இவங்கள பேசி பேசி கேஷுவலாக வந்துருச்சு. பரவாயில்ல அவன் சொல்லு, இவங்களுக்கெல்லாம் ஒரே வயசு தான். சுகா பார்த்துட்டு ஆனால் அவங்க மாமாவோட 2 வயசு பெரிய பையன்தான். இது ரொம்ப முக்கியம். ஆமாண்டி. சரி வாயை மூடிடான். அது சாரிண்ணா. ஐயோ பரவாயில்லம்மா, அதெல்லாம் என்ன இருக்குது, இவெல்லாம் என்ன போடா வாடாம்பா, அதுக்கு நீ வந்து அஃபன் சொல்கிறது எவ்வளவோ பரவாயில்ல. எடுத்துகிட்டு வயன் வந்து கிட்ட சிரிக்கிறான். அவங்க வயனை பார்த்துட்டு வச்சோ நீ அழகாக இருக்க, ஜங்குக்கு மாதிரியே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சுகா சொல்லிட்டு லைட்டாக வயனோட கண்ணத்தை வந்து கிள்ளியிருப்பான். மாமா என்னடி இத்தனை தடவை உங்கள் மாமா உங்கள் கண்ணத்தை கிள்ளியிருக்கேன் அதாவது சொன்னேன்னா, இப்போ நான் கிள்ளணும்னு அப்படி பொசிசிவ் ஆகிறேன். அது சரி கிள்ளிக்கும். எனக்கு இவளும் தங்கச்சி மாதிரி தான், உங்கள் தங்கச்சியே தான். தெரியுமே என் அழக தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சுகான் திருப்பி கணத்துக்கள் இருப்பான். சரி போதும் நான் ரொம்ப பொசிசிவ்ப்பா. நீ வேணா எங்கள் மாமா என் கணத்துக்கள் இருப்ப பொசிசிவ் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு அப்போ செம்ம பொசிசிவ், இப்பெல்லாம் பண்ணாத. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்து அவள் ஷோல்டரில் கை போட்டு சரி நாங்கள் சாரி எடுத்துட்டோம், நீங்களும் எடுத்துட்டிங்களா? எடுத்துட்டோமே கிளம்பலாமே. வயன் இந்த சாரி தான் செலக்ட் பண்ணிக்கலாம், செம்மையாக இருக்குது, பேக் பண்ணு, அல்ட்ராவாக இருக்கா. ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்காக வாங்கியிருக்கேன். கல்யாணம் பண்ணே நீ தாங்கிற மாதிரி இருக்கும். மாமா கம்முன்னு நீயும் அன்னைக்கு எங்களுக்கு நடந்த கல்யாணம் மாதிரியே பண்ணிக்கோ, என் கழுத்தில் அன்னைக்கே தாலியை கட்டிடு. உங்களுக்கு நடந்த கல்யாணம் அதுவா அப்படின்னு சொல்லிட்டு மாமா போய் பில் பே பண்ணுறா. வாய் மூடு. போடா, நான் வந்து என் கல்யாண கதையை கண்டிப்பாக வாங்கிட்ட சொல்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வயனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு சுகாவை வந்து உட்கார வச்சுட்டு சுகா மடியில் இருக்கட்டா. வயனுக்கு அடிப்பாவே பப்ளிக்ல ஏடி அசால்ட்டாக பண்ணுறேங்கிற மாதிரி இருக்குது. சுகா வந்து அப்படியே ஹிப்பில் கை போட்டு பிடிச்சிருப்பான். அதுவா நானே வந்து 3 இயர்ஸ் தான் லவ் பண்ணிகிட்டு இருந்தோம் சரியா. ஸோ அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா வீட்டில் மாமா வந்து கல்யாணம் பண்ணிக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம பயம், அழுக வேறு. அன்றைக்கி ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நான் போயிருந்தேன், என்னை மாமாத்தை கூட்டிகிட்டு போயிடுச்சு. நானும் சாரி கட்டியிருந்தேன், நானே இவனும் வந்துட்டு ஒரு கோயில் போயிருந்தோம். ஸோ கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு மாமா எங்கள் கூட எப்போவுமே வரும். ஸோ மாமா நான் இவன் 3 பேர் கோயில் போயிருந்தோம்மா. அன்றைக்கி எனக்கு ஒரே ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. அவங்க அவன்கிட்ட சொல்லிட்டே இருந்தேன், போச்சு அவ்வளோதான், நம்மளை சேர்த்துலாம் வைக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப அம்மா கட்டிக்கன்னு சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு வந்துட்டு சொல்லிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அது தலைவர் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டார். எனக்கு வந்துட்டு அப்போ வந்து ஓகே அப்படின்னு தோணுச்சு. ஓகே நான் இப்போயே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நான் மாமா இவன் உங்கள் அண்ணன். எங்கள் அண்ணனுமா? அவங்க அண்ணனே இதுக்கு உடனே தான் தெரியுமா, நாய் லவ் பண்ணுறாங்கன்னு மட்டும் தானே சொல்லிச்சு, கல்யாணம் பண்ணிட்டாங்களாம் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் 4 பேர் கடைக்கு போயிட்டு தாலியெல்லாம் வாங்கிட்டு திருப்பி அதே கோயில் போயிட்டு மஞ்சள் கயிறுலாம் வந்துட்டு எங்கள் மாமா தான் ரெடி பண்ணி கொடுத்துச்சோம். அதுக்கப்புறம் சார் வந்துட்டு அழகாக தாலியெல்லாம் கட்டினார். அதுக்கப்புறம் எங்கள் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் கோயிலில் வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் டேவே வந்துட்டு நாங்கள் தாலி மாற்றி போடலான்னு பார்த்தோம். அப்புறம் ஒரு 3 நாள் இருக்கட்டும்னு சொல்லி 3 நாள் மஞ்சள் கயிறுலேயே இருந்துட்டு அந்த 3 நாள் ட்ரிப்பு போகிறேன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா. நானும் மாமா ஜங்கு கோட்டேன் ட்ரிப்பு போனோன்னு சொல்லல. ஆமாம் ஒரு 3 days. ஏன் அது ட்ரிப்பெல்லாம் போல, இவன் வீட்டுக்கு நான் போயிருந்தேன், அவங்க 2 பேர் ட்ரிப்பு போயிருந்தாங்க. ஏன்னா சார் வந்துட்டு தலைவர் தனியாக தான் இது இருக்கார், ஏன்னா தனியாக வேலை பார்த்தாரு. சும்மா ரெடி சொல்கிறேன். சரி சுகா விட ரொம்ப வைக்கப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சுகா கணத்தை கேள்ட்டு அதுக்கப்புறம் தாலியும் மாற்றி செயினில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தேன். ஐயோ நல்லாச்சு தெரியுமா அப்பெல்லாம். அப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி பாரு எங்கள் கொடுமை கேளு, நாங்கள் 2 பேரும் ஒன்றா சுற்றவே முடியாது.
எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் எங்கே போனாலும் மாமா கூப்பிட்டு போவோம். அப்புறம் என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் மாமாவை தான் கூப்பிட்டு போவேன். மாமா கூப்பிட்டு போய் நாங்கள் மாமாவை கழட்டி விட்டுருவோம். மாமா வந்து அதிகபட்சம் ஜங்குக்கை வர வைக்கும். இல்லைனா ரிஷி அண்ணி வந்துட்டாங்கன்னா ஜங்குக்கா நான் வந்து போயிடும். ஸோ நானும் இவனும் ஒன்றா சேர்ந்து சுற்றிட்டு இருப்போம். மாமா அது பாட்டு சோலோவாக எங்கிட்ட சுற்றிட்டு இருக்கோம். இன்றைக்கி சுற்றிட்டு இருந்துச்சுல, அவன் மாமா சாரி பார்த்துட்டு இருந்துச்சுல, அந்த மாதிரி மாமா வந்து சோலோவாக சுற்றிட்டு இருக்கோம். நானும் இவனும் ஒன்றா சுற்றிட்டு அப்படியே பைக்கில் வரும், மாமா என் கூடயே வரும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி அங்கே ஒரு சந்து இருக்குல்ல, ஆமாம், அங்கே வந்து இவன் பைக்கை நிறுத்திட்டு என்னை இறக்கி விடுவான். நான் மாமா பைக்கில் ஏறி வந்துடுவேன். மார்னிங்கும் நாங்கள் அங்கேயே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுவோம். ஸோ நான் எப்போவுமே இந்த நாய் கூட சேர்ந்து தான் சுற்றுவேன். ஜாலியாக எங்கள் லைஃப் போயிட்டுருக்கு. நீ என்ன எதுவும் சந்தேகத்தை படலை இல்லை மாமா கூட போகிறேன் அப்படிலாம் இல்லை, அடிச்சுட்டு வாங்கி நிறைய சிரிக்கிறான். சரி நான் மாமான்ட்ட சொல்லியிருக்குன்னு நினச்சேன். அவங்க மாமா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீ ஒரு வேளை இதை சீக்ரெட்னு சொல்லிட்டியோ? ஆமாம், நான் ஜங்குக்கா நாட்டி இதை சீக்ரெட்டாக வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். மாமாட்டே சொன்னேன். ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டாங்க போல். இவ்வளோ நாள் உங்கள் மாமா என்கிட்ட அந்த விஷயத்த ஒருத்தரை கூட சொன்னதில்லை. சரி பரவாயில்ல விடுங்க, இன்றைக்கி எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன்னா ஆனால் அழகாக இருக்குங்க லவ் ஸ்டோரி. அதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய விஷயத்த சொல்கிறான். வீலா சொல்லாதடினா அவள் உட்காந்து அம்பிட்டு கதையை சொல்லிட்டு இப்படி தான் போச்சு. அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம், என் தடவை லவர்ஸ் டே 2 பேர் கொண்டாடுறீங்கல்ல, வயன் அப்படியே வந்துட்டு டே பார்த்துட்டு கண்டிப்பாக அப்படின்றா. நாங்களும் கொண்டாடுவோம். மாமா நீ வந்துட்டு வயனுக்குன்னு சொல்லி ரோஸை வந்து வீட்டிலையே வாங்கிட்டு வந்துரு சரியா, அத்தைட்டையும் காட்டிரு, கேட்டால் விஷயத்தை கொடுக்க போகிறேன்னு சொல்லி நீ இப்போ வாங்கிட்டு கொடுத்துரு. டே நீ வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக என்கிட்ட கொடுக்கணும் சரியா, நான் எங்கள் வீட்டுக்கு கொண்டு போயிடுவேன். அந்த மாதிரி ஒவ்வொரு டேக்குன்னு எனக்கு ஒவ்வொரு கிஃப்ட் வாங்கி தரணும், ஞாபகம் வச்சுக்கோ. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு சுகாவை எல்லாத்தையும் ஓகே சொல்லிட்டு பொண்ணுட்டி பொண்ணுக்கு செய்யாமல் யாருக்கு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்கை லைட்டாக ஸ்மெல் பண்ணுறோம். வெளியே இருக்கும்டா சும்மா உட்காந்து உடனே ஓவராக பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் அடிச்சுட்டே வந்துட்டு சரி கிளம்பலாமா அப்படின்னு இருப்பாங்க. வயனை பார்த்துட்டு வயன் நீ எதில் வந்த, வரும்போது நானும் இவனும் வந்தோம். மாமா தனியாக தானே வந்துச்சு, நான் பஸ்ஸில் வந்தேன். டே மாமா பொண்ணுட்டியே பஸ்ஸில் வர வைக்கிற வெக்கமா இல்லை? சுகா நீ இவங்களை கூட கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளவோ பரவாயில்லடா. அதான் பாரு உங்கள் மாமா எப்படி இருக்கான்னு, அதான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சுகா கையை பிடிச்சி டே மாமா ஒழுங்காக வரும்போது வண்டியில் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்பட்டு கூலாக போகிறா. இங்கே டேக்கு ஐயோ போட்டு உடச்சது பார்த்தாலும் இந்த சைத்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து பைக்கில் தான் போயிருப்பாங்க. வயன் ஒன் சைடாக உட்காந்து டேயோட ஷோல்டரில் கை வச்சுட்டு மாமா டே சைலண்ட்டாக இருக்கான். கேளுடா. என்ன நீயும் விஷயம் லவ் பண்ணுறேன்னு சொல்லி போயிடலாம் சொன்னேன். அதான் போயின்னு தெரியுதுல விடு. நீயும் விஷயம் லவ் பண்ணலன்னு சொல்லி எனக்கு எப்பயோ தெரியும். எப்போ நீ தப்பு. நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்ல அன்னைக்கு நைட், நீ அரேஞ்ச் நைட்டுன்னு சொல்ல வந்துட்டேன், அது ரொம்ப தப்பு. நான் வந்து உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்ல அன்னைக்கு நைட், டக்குன்னு டே வந்து சடன் பிரேக் போட்டிருப்பான். அன்னைக்கு நைட் எப்படி அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி நடந்ததெல்லாம் சொல்கிறான். அவங்க அன்னைக்கு குடிச்சிட்டு போதில் வளரிட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போயிட்டு டேவும் விஷி லவ் பண்ணுறாங்களா ஜங்குக்கு சொல்லடா அப்படின்றப்பா. ஜங்குக்கு வந்து டேவும் விஷயம்லாம் லவ் பண்ணலை, விஷி வந்துட்டு லவ் பண்ணுறா, ஆனால் அவன் பேர் அவன் பொண்ணுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கியிருப்பான். வயன் வந்துட்டு பொண்ணுக்குட்டியா பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி எழுப்பியிருப்பான். பட் அடுத்த செகண்டாக அவன் நல்லா வந்து மட்டையாக இருப்பானா. பரவாயில்ல பொண்ணுக்குட்டினா அது கண்டிப்பாக மாமா கிடையாது. அச்சோ விஷயம் லவ் பண்ணுறான் மாமனே இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளை அன்றைக்கி நைட்டு தான் சந்தோஷமாக இருக்கும். அதெல்லாம் சொல்லிட்டு பொண்ணுக்குட்டின்னு சொன்னான். இப்போ தான் தெரியுது ஷிகா பார்க்க அழகாக பொண்ணுக்குட்டியாண்டா இருக்கார்ல, செம்மையாக இருக்கார்ல. டக்குன்னு திரும்பி பார்த்துருப்பான். உங்கள் மாமா பொண்ணோட புருஷன்ல. சரி விட என்னை பேர் நான் எதுவும் சொல்லலை பொடி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் பைக் எடுத்து 2 பேர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. என்னோட அம்மா பார்த்துட்டு ஏன்டி ஒரு சேட் இருக்கு உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக வாடி அதுவா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் மாமா கூட அங்கே போனேன். டே நீ வேலைக்கு போலியாடா? இல்லைத்த நான் விஷயம் கூட்டிகிட்டு போனேன். நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் போனப்போ வயனை பார்த்தோமா, சரின்னு வயனை சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டோம். சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வயன் போய் அந்த சாரி வச்சு பார்த்துட்ருக்கோம். அழகாக இருக்குது. மாமா வந்துட்டு உனக்காக செலக்ட் பண்ணேன்னு சொல்லி பண்ணலை, ஆனால் கை வச்சு இந்த சாரி எனக்குன்னு கட்டியிருக்கல, செம்மையாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சாரி வச்சு பிள்ளை சுற்றிக்கிட்டாலே இது. ஸோ அப்படியே பார்த்தா இன்றைக்கி வந்துட்டு வயனோட ஃப்ரெண்டோட மேரேஜ் வந்துச்சு. வயன் வந்துட்டு ஒரு 9 மணி போல் கிளம்பியிருப்பான். ஏன்னா கல்யாணம் வந்துட்டு 10 மணி போல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அங்கே வந்து 1/2 hour ட்ராவல் தான். சரின்னு சொல்லிட்டு பிள்ளை வந்து அழகாக கிளம்பி கீழே வருது. வயனோட அம்மா பார்த்துட்டு ஜங்குக்கிட்ட பைக் இருந்திருக்கலாண்டி, இருந்தால் அவன் ஒன்று கூப்பிட்டு போயிருப்பான்ல. வயன் வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு சரி விடுமா அண்ணனுக்கு சீக்கிரமாக பைக் வாங்கிடலாம். எங்கே காசு இருக்குடி ஒரு அளவுக்கு, கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்க. நான் கேட்டால் தங்கச்சி மேரேஜுக்கு வச்சுக்கோன்னு பையத்தேக்காரன் பைக்கெல்லாம் பாவம் என்கிட்ட சுற்றிட்டு இருக்கான். செப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரூமுக்குள்ளே போயிருப்பாங்க. வயன் வந்துட்டு சரி அண்ணன் கிளம்பிடுச்சா? கிளம்பிட்டாடி நான் வருவோம் அப்படிங்கும்போது வயன் வந்து பார்க்குறான். ஜங்குக்கு வந்து வந்துட்டான். என்னடி கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து க்யூட்டாக சிரிக்கிறா. சரி வா பஸ் ஸ்டாண்டுக்கு தானே போகிறேன்? ஆமாம் வா நானும் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறேன்.
நீ ஏன் பஸ் ஸ்டாண்ட் போகிற? நீ மாமா கூட போகலையா? இல்லை, அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் இருக்கான். அதனால் நான் பஸ்ஸில் போகிறேன், நீ வா, உன்னை பஸ் ஏற்றிட்டுறேன். மாமாக்கு உடம்பு சரியில்லையா? என்னாச்சு? தெரிலடி, நேற்றுமா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சுண்ணா. அப்புறம் பார்த்தா காலையில் கால் பண்ணுறேன், இல்லைடா இன்னும் தலைவலி குறையில, அதனால் நான் வரலண்ணா. அதான். இல்லை நீ போ, நான் கிளம்ப இன்னும் 1/2 ஆகும். அதான் கிளம்பிட்டு ஃப்ரெண்டு வரேன்னு சொன்னாடா, இன்னும் 1/2 கழிச்சு தான் கிளம்புவேன், நான் ஸ்கூட்டியில் போய்க்குவேன், நீ போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து போயிருப்பான். ஒயின் வந்து வேகமாக அங்கே போகிறான். அவங்க அத்தை வந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்க. அத்தை அப்படின்னு சொல்லி குடுன்னு போகிறான். ஒயின் சூயும் அழுக்கு தங்க என்னடி இவ்வளோ அழகாக இருக்க, எப்படி இருக்கேன் சாரியில் சூப்பராக இருக்காடி. மாமா தான் செலக்ட் பண்ணார். அவனா? எவ்வளோக்கோ செலக்ட் பண்ணியிருக்காண்டி எப்படி சொல்லி பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஒயின்ட்டு சே மாமா உடம்பு சரியில்லையாம்மா, என்னாச்சு? அதுவா தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு படுத்திருக்காண்டி. அவனுக்கு தான் காஃபி போட்டுட்ருக்கேன், காஃபி கொடுங்க, நான் போய் மாமா கொடுக்குறேன் புடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வாங்கிட்டு காஃபி கொடுத்துருப்பாங்க. ஒயின் காஃபி எடுத்துகிட்டு போயிட்டேன். மாமா காஃபி டே வந்து அப்படின்னு இருந்து பார்த்துட்டு கூட அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வாங்கிட்டு சென்ட் உட்காந்துருக்கான். என்னாச்சுடா, ஃபீவர் எதுவும் அடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் வச்சு பார்க்குறா. டே வந்துட்டு ஒயின் ஃபீவர்லாம் இல்லை ஒயின் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருக்கான். என்னாச்சுடா? ஒன்றும் இல்லை, எதாவது யோசிச்சுட்ருக்கான். இல்லடி, எனக்கு மூஞ்ச பார்த்தா தெரியும் என்ன யோசிச்சுட்ருக்கா. ஒன்றும் யோசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக இருப்பான். ஸோ அந்த ஒயின் வந்துட்டு அந்த சாரி வாங்கிட்டு வந்துருப்பான். அந்த இன்சிடென்ட் நடந்து 2 நாள் ஆகுது. அந்த 2 நாளாகவே கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கான். மாமா அன்றைக்கி நடந்தது இது யோசிக்கிறியா? உனக்கு என்ன பிடிக்கலையோ, அதை தான் எப்படா வேணாம்னு சொல்லலான்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கா. ஓவர் திங்க் பண்ணாமல் நீ கிளம்பு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் வந்து எந்திரிக்கிறா. எதில் போகிறா? எதில் போவாங்க? பஸ்ஸில் தான். பஸ்லனா உங்கள் அண்ணன் கூட பஸ் ஸ்டாண்ட் போயிருக்கலாம்ல. அதுவா, உனக்கு உடம்பு சொல்லன்னு சொல்லவும் பார்க்க வந்தேன். சரி பாய், அழகாக இருக்கேண்ணா. அடிச்சுட்டு வந்து சைலண்டாக மட்டும் சொல்லியிருப்பான். அம்மா ரொம்ப உடம்பு சரியாடா. இன்னும் இல்லை, நீ கிளம்பு. சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து போகிறா. வயன் மாமா நேரத்துக்கு தனியாக போகாத, அங்கே ரவுடி பசங்களாம் உட்காந்துருப்பாங்க, சேஃப்டி இல்லை. அதுக்கு என்ன பண்ணுறது? சரி கல்யாணத்துக்கு எங்கே போகிற? ஏண்டி ரவுடி கும்பல் இருக்க இடத்துக்கு மட்டும் தான் கல்யாணத்துக்கு போவியாடி? நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து கேட்குறா. சரி இரு, நான் கூட வந்து விடுறேன். மாமா வேணாம், இருடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் தான் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் தான் பைக்கில் கூப்பிட்டு போகிறான். அவங்க வீட்டில் வந்து அவன் கூப்பிட்டு போகிறான்னு சரி பரவாயில்லன்ட்டாங்க. ஸோ 2 பேரும் பைக்கில் போயிருப்பீங்க. ஸோ நேராக மேரேஜ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் பார்த்துட்டு உங்கள் மாமா கூட வந்திருக்கு, உனக்கு ஓகே ஆயிடுச்சாடி, நீங்கள் அவளை பார்த்துட்டு சும்மா ரெடி சண்டலி அப்படிங்கிற மாதிரிங்க. அந்த பொண்ணு தான் வந்துட்டு டேவை நீங்கள் தான் லவ் பண்ணுறீங்க அப்படின்னு அவள் தான் ஏற்றியே விட்டது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டேமை லவ்லாம் இருந்திருக்காது ஸ்கூல் படித்தப்ப. அவள் தான் வந்துட்டு இல்லை அவர் அழகாக இருக்காது, நீயே லவ் பண்ணு அப்படிலாம் சொல்லி இப்போ நீங்கள் முடியவே முடியாதுன்னு இருப்பீங்க. இங்கே பாரு, உனக்கும் உங்கள் மாமாக்கும் பேர் செம்மையாக இருக்கும், வேறு எவனாச்சும் லவ் பண்ணால் என்ன மாதிரி கஷ்டம் தான் பண்ணும் அப்படிங்கிறான். அவனை பற்றி ஒன்றுமே தெரியாது, லவ்னு சொல்லி போனதுக்கு நீ ஏமாற்றி விட்டுட்டான்ல, பட் உங்கள் மாமா பற்றி உனக்கு எல்லாமே தெரியும், நீ உங்கள் மாமாவே லவ் பண்ணுறி அப்படின்னு சொல்லி ஏற்றி உங்களை லவ் பண்ண விட்டதே அந்த தெய்வம் தான். அந்த தெய்வத்துக்கு தான் கல்யாணம், அதுக்கு தான் வந்திருக்கீங்க நீங்கள் அவளை பார்த்துட்டு. ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் டே உங்களை பார்த்துட்டு. எதுக்குடி அன்றைக்கி நீ மட்டும் அப்படி சொல்லலை, நிறைய மாமா லவ் பண்ணுறேன்னு சொல்லி நான் நினச்சிருக்க கூட மாட்டேன், அதுக்கு தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை சிரிச்சிட்டே விட்டுருப்பா. ஸோ அதுக்கப்புறம் நீங்களும் மண்டபத்தில் ரொம்ப நேரம் இருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மணி வரைக்கும் அங்கே தான் இருக்கீங்க, மண்டபத்துலேயே இருக்கீங்க. மண்டபத்தை காலி பண்ணிட்டு பொண்ணை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறப்ப அவங்க வந்துட்டு நீங்கள் வாமான்றாங்க. நீங்கள் மாமா பார்த்துட்டு அவன் போகலாமா சிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களை அங்கே கூப்பிட்டு போயிருப்பான். ஸோ அதுக்கப்புறமா அங்கே போயிட்டு நைட்டு ஒரு 8 மணி வரைக்கும் இருக்கீங்க. உங்கள் அம்மா ஃபோன் பண்ணி அடியே வாடி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் தான் சிவா அம்மா போகலான்றீங்க. ஸோ அதுக்கப்புறம் 2 பேர் பைக்கில் வந்துட்டு இருக்கீங்க. சாரி மாமா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, சாரி. இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைலண்ட்டாக பைக் ஓட்டிகிட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே டேவோட ஹிப்பில் தான் கை வச்சு பிடிக்கிறீங்க, ஷோல்டரில் கை வச்சு பிடிச்சிருக்கல, ஹிப்பை பிடிச்சிட்டு. ஆமாம் வந்து சைலண்ட்டாக இருக்கான். உனக்கு என்ன பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு டேவோட ஷோல்டரில் சாஞ்சிட்டு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, நான் வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண அன்றைக்கி நீ அரைஞ்சப்போ கூட எனக்கு அது பெருசாகவே தெரியல, ஆனால் நீ வந்துட்டு விஷயம் தான் லவ் பண்ணுறேன்னு சொல்லி வாயில் சொன்ன பார்த்தியா, அப்போ எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நான் அப்போ வந்து வந்துட்டு கேஷுவலாக பேசியிருக்கலாம், ஆனால் எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா. இவன் உனக்கு விஷயக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கூட தெரியும்ல, ஆனால் என்னை அப்படி ஏமாத்திருக்கல. ஏண்டா உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கலையா? ஏன்னா அழகா இல்லையா? ஆமாம், பசங்களுக்கெல்லாம் அழகாக இருக்க பொண்ணு தான் பிடிக்கும். என்ன எப்படி பிடிக்கும்? நான் சுமாராக தானே இருக்கேன். வயன் அழகாக தாண்டி இருக்கா? போமாம்மா, எனக்கு நீனா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இத்தனை வருஷமாக இந்த லவ்வை நான் பூட்டி வச்சது கூட நீ என்கிட்ட பேசாமல் போயிடுவியோங்கிற பயத்தில் தான். இவன் இப்போ சொல்லி மட்டும் நீ என்ன என்கிட்ட பேசினியானே, நான் தான் உன்கிட்ட வலிஞ்சிக்கிட்டு வந்து பேசிகிட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பையனுக்கு வலிஞ்சிட்டு போகிற பொண்ணு பிடிக்காது போல், அதனால தான் உனக்கு என்ன சுத்தமாக பிடிக்கல போல். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டா, அதனால தான் உன் பின்னாடி நான் சுற்றி வந்துட்டுருக்கேன் ஒரு நாய் மாதிரி.
வயன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டே கொஞ்சம் சைலண்ட்டாக சொல்லியிருப்பான். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ வேணாம் பொடிங்கிற. நான் எப்படி பார்த்தா வெக்க ரோஸெல்லாம் இருந்தால் நான் வந்து பொத்திட்டு வந்திருக்கணும். ஆனால் அது எதுவுமே உன்கிட்ட இல்லை. எனக்கு ஒன்றை மட்டும்தான் பிடிக்கும். லைஃப்பில் வேறு எந்த பையனும் எனக்கு பிடிக்காது தெரியுமா. மாமா இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு சொல்கிறியா? வந்து சைலண்ட்டாக தான் பைக் ஓட்டிகிட்ருக்கான். என்னை பிடிக்கும் அப்படின்னா ஒரு வார்த்தை பிடிக்கும்னு இன்றைக்கி சொல்லிடு. இல்லை பிடிக்காதுன்னு சொன்னேன்னா இந்த கையும் இப்போ எடுத்துருவேன், உன் ஷோல்டரில் வச்சுருக்கேன் தலையும் இப்போ எடுத்துருவேன். இந்த ஜென்மத்தில் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், வந்து பேசி உன்னை டார்ச்சரும் பண்ண மாட்டேன். பிடிக்குமா பிடிக்காதாங்கிறத இப்போயே சொல்லிடுமாம்மா ப்ளீஸ் மாமா. வந்து அப்படியே சைலண்ட்டாக இருந்திருப்பான். வாயினா அதுக்கப்புறம் அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு அவர் 5 நிமிஷம் வெயிட் பண்ணுற கிட்டேருந்து ஒரு பதிலும் வரல. அதுக்கப்புறம் வாயின் வந்து அவள் தலையை பொறுமையாக எடுத்துகிட்டு அவள் கையை எடுக்க வந்திருப்பாள். டக்குன்னு வந்து அந்த கையை பிடிச்சிட்டு, தெரியலடி பிடிக்குமா பிடிக்கலையான்னு, இத்தனை நாள் உன்னை ஒரு பாப்பா மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா நீ என்கிட்ட ரொம்ப லவ்வபுளாக பேசுகிற, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிகிட்டே இருக்க. ஃபர்ஸ்ட்லாம் நீ பார்க்குறத நான் நார்மலாக பார்க்குறேன்னு நினச்சேன். இப்போலாம் என்னை ரசித்து பார்த்துட்ருக்க. அதெல்லாம் எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு என்ன பதில் சொல்லணும்னு கூட எனக்கு தெரிலடி. ஒரு 2 நாள் டைம் தெரியா, நீ கிட்ட லவர்ஸ் டே வர போயிடும். நம்ம இது வரைக்கும் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, பட் இந்த 2 டேஸில் எனக்கு தெரிஞ்சு இது லவ்வா இல்லையான்னு சொல்லி நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுறேன். இது லவ் தான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிட்டா இந்த லவர்ஸ் டேவை நம்ம 2 பேர் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலாம் ஜாலியாக. நீ கேட்ட மாதிரி கிஸ் டே, ஹக் டே, ப்ரப்போஸ் டே, வேலண்டைன்ஸ் டே, இடையில எல்லா டேவும் செலிப்ரேட் பண்ணலாம். எனக்கும் அது என்னென்ன டேன்னு தெரியாது, ஏன்னா இது வரைக்கும் நான் லவ் பண்ணதில்ல. இல்லை, கூகுளில் பார்த்து எடுத்து வைக்கிறேன் சரியா. 2 பேர் சேர்ந்து ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ சொன்னில இந்த பெட்டு எனக்கு தான், இந்த ரூம் எனக்கு தான், அது எல்லாம் உனக்கு தான், நானும் உனக்கு தான் அப்படின்னு சொல்லி 2 நாளில் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லவா. எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா. அப்படியே இன்னொரு கையை வச்சு டைட்டாக ஹக் பண்ணுறா. அப்படியே ஆமா 2 நாள் எதுக்கு யோசிச்சுட்டா தான் வேலண்டைன்ஸ் டேவே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஐயோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. லவ் யூடா. 2 நாள் கழிச்சு சொல்கிறேன்டி. சரி அப்படி சொல்லிட்டு ஒயின் ஹாப்பியாக இருப்பாள். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒயின் வந்து வீட்டில் வந்து இறங்கணுமே டேவை பார்த்து சிரிச்சுட்டே வைக்கப்பட்டுட்டே உள்ள ஓடி இருப்பான். வந்து அமைதியாக ரூமில் போய் படுத்துட்டு அவனா அமைதியாக ரீல்ஸ் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து இப்போ என்ன தோணுது, இது லவ்வாக இருக்குமா இல்லையா, எல்லாம் ஒரு மேலே வந்து அவள் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு நம்ம இப்படி சொல்கிறோமான்னு சொல்லி தோணிட்டே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் ஜிக்கி கூப்பிட்டு தலைவர் பேச ஆரம்பிச்சிருப்பார். அதாவது எனக்கு ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பசங்கள் லாஜிக்கெலாம் பேசுவாங்க. அப்போல்லாம் பேசும்போது ஜேகே வந்துட்டு, யார் ஒன்று சொல்கிறியா? இல்லையே மச்சான், உருட்டாத மச்சான், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படித்தான் லவ் சொல்கிற மாதிரி இப்படி தான் கேட்பாங்க. எனக்கு தெரிஞ்சது லவ் தான். அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரில. இவன் என்கிட்ட இது வரைக்கும் சொல்லவும் இல்லை சரியா யாருன்னு. சொல்கிறேன்டா, இப்போ சொல்கிறா. எனக்கு தெரிஞ்சது லவ் தான்டா. ஏன்னா நானும் ரிஷியும் கூட ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு தான், தெரியல. ரிஷி தான் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணான். நானும் இப்படி தான் யோசிச்சேன். அப்போ ஒரு கரடி பையன் இருக்கான், அவன் தான் இது லவ்வுன்னு சொல்லி என்னை உசு பேத்தி லவ் பண்ண வச்சான். இப்போ அந்த நாயே வந்துட்டு இது லவ்வான்னு கேட்குது. இது லவ் தான், ஒழுங்காக போய் அந்த பொண்ணை பார்த்துக்கோ சரியா. அதுவும் எனக்காக இவ்வளோ அவ்வளோ பண்ணான்னு சொல்லி அழ நடக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவள் தான் உன் லைஃப்பில் உனக்கு எது பர்ஃபெக்டான பார்ட்னர் சரியா. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக சிரிச்சுப்பான். உங்கள் அம்மா நல்லா பார்த்துப்பாள் அந்த பொண்ணு. வந்து சிரிச்சுட்டு எங்கள் அம்மாவை தங்கமாக தங்குவா. அப்புறம் என்னடா ஓகே சொல்கிறா அப்படின்னு சொல்லி ஜேகே வந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போய் தூங்கியிருப்பான். வந்துட்டு ஓகே 2 டேஸில் வந்துட்டு ஓகே சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி பையனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஸோ 1 ஷார்ட்டாக ட்ரை பண்ணேன், 2 ஷார்ட் ஆச்சு, இப்போ 3 ஷார்ட் ஆகிடுச்சு. எனக்கு இதே வேலையாக போச்சு. இப்போயே மணி 7:15. நான் வந்துட்டு இதுக்கு மேலே போஸ்ட்லாம் போட்டு 7:20 தான். இதுக்கு மேலே வந்து நான் டவுன்லோட் பண்ணி போஸ்ட்லாம் போட்டனாலே வீடியோ வேறு 7:45 ஆயிரும், 7:45 8 மணி ஆயிரும். ஸோ அதனால் இதுக்கு மேலே நான் இழுன்னு இழுக்க விரும்பல. கண்டிப்பாக லாஸ்ட் எபிசோட் நாளைக்கு போட்டுறேன். அதில் வந்து நிறைய லவ் சீன்ஸ் இருக்கும், செம்ம ஜாலியான ஃபன்னான மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஓகே பாய், ஐ லவ் யூ.